जय। प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीसाध्या सुमनसका सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युतन्नमामि गजाननं। योगिरुक्ता जगद्स्फटिकमणिमयीमक्षमालां ददानं। हस्तेनैकेन पद्मं सितमभिजसुखं पुस्तकं छापयेत्। भासाकुन्देन्दुशङ्खस्फटिकमणिका भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति पराङ्गतिं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं वशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कवीसमक्षरं तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकभङ्गिं जनकात्मजायाः आदाय तेनैव ददात लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलानं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम्। वातात्मजं वानरयूतमक्षं श्रीरामदूतं शिरसा नमामि। यत्कर्णाञ्जलिर्सम्पुटैरगरगः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दघटितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजरा विभक्तिमरणैरत्यन्तसोपद्रवं संसारं सविगाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। तलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। सद्गुरुनाथ महाराज की जय। श्रीयप्रत्यानुடைய பகவானுடைய பரம கிருபையினாலே ஸ்ரீ சுந்தரகாண்டம் என்கின்ற வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காண்டத்தை 3 நாள் எடுத்து உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு முருகப்பெருமான் கொடுத்துருக்கார். நீங்களாம் ஸ்ரத்தையா இது கேட்குறேன், அது நமக்கு ரொம்ப முக்கியம். சொல்கிறவாளுக்கும் ஒரு உற்சாகம்,
கேட்குறவாளுக்கும் ஒரு ஆனந்தம். நமக்குள்ள என்ன பந்தம் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பந்தம் தான். நீங்கள் வந்து கேட்கறது அப்படிங்கிற ஒரு யஜ்ஞம், உங்கள் காதுகளாகிய ஹோமகுண்டத்தை நீங்கள் திறந்து வச்சுக்கிறேன். அதில் பகவத் குணானுபவம் என்கின்ற யஜ்ஞத்தை அடியேன் பண்ணுறேன். நமக்குள்ள பாந்தவியம் இது குடும்பத்தில் பிறக்கலை, பகவான் சேர்த்து வைக்கிறான். கூடாதாரை கூட்டுவித்து கூத்தாட்டும் பெருமாள் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பெருமம். ஏன் அப்படின்னா நமக்கு பரஸ்பரம் ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது, வாட்டு கிடையாது. அதனால ஆனந்தமா இருக்கு. வாட்டு இல்லாததுனால பர்டன் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தானே நமக்கு இது வேணும் அது வேணும். ஆனந்தமா கேட்கிறேன். நீங்களும் இது கேட்டதுனால எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கல. நீங்க எல்லாரும் கேட்கறத பார்க்கும் பொழுதே எனக்கு தெரியறது கேட்கறது பிடிச்சிருக்கு. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாயார் கேட்க மாட்டா. பால் கொடுக்கறதே அவளுக்கு நிறைவு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று மணிவாசகர் சொல்றார். பகவானுடைய கிருப்பை அம்மாவுடைய கிருப்பையை விட அதிகமாக இருக்குங்கிறார். அப்போ அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது சத்சங்கத்தை விட்டால் நமக்கு கதி கிடையாது. அப்படி ஒரு ஆச்சரியமா கொடுக்குற சமயத்தில் ராமாயணத்தினுடைய பூர்வ கதையில ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தரணம் பண்ணினார். நேற்றுக்கு கதையில அனுமார் அப்படிங்கிற ஒரு பூர்ணமான குருநாதர், சத்குருநாதர் காட்டப்பட்டார். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்கின்ற 3 விதமான தாபங்களை நமக்கு இல்லாமல் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு குருநாதர். அதுபோல ஒரு குருநாதர் பூர்ண பிரம்மச்சரியத்தில் இருப்பார். காமினி, காஞ்சனம், கீர்த்தி என்கின்ற 3 விதமான சுழல்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். பெண் ஆசை, பொன் ஆசை, புகழ் ஆசை, இதை 3த்தையும் உண்மையா தியாகம் பண்ணினவன் தான் தியாகி. அதனால இது எதையாவது ஒரு மனசுல எங்க இது தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. தியாகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத கீதையில பகவான் சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை சாப்பிடாம இருக்கிறதுனால அதுல சாப்பிடணுங்கிற எண்ணம் போகாது அப்படின்னு சொல்றாங்க. விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு கண்ணபிரான் கீதையில. பொதுவா ஒரு மாமா காசிக்கு போனார். என்னத்தை விடுறேன், காசிக்கு போனா ஏதாவது விடணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கா இல்லையா. அவர் உடனே சொன்னார், அவர் ஊர்ல கொத்தவரங்காய் கிடைக்காது, அதனால கொத்தவரங்காயை விட்டுட்டேன் அப்படின்னா. மாமி சொன்னா நல்லது பண்ணினேன், நம்ம ஊர்ல கொத்தவரங்காய் கிடைக்கிறது இல்லை, அதனால நீங்கள் காசி விஸ்வநாதருக்கு கொடுத்த வாக்கு பரிபாலனம் ஆகும் அப்படின்னு சந்தோஷமா வந்தா. ஊருக்கு வந்தா எங்க அண்ணா வந்து காசி போயிட்டு வந்திருக்கா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு உடனே அந்த மாமாவுடைய தங்க கூப்பிட்டு ஒரு விருந்து அவளுக்கு சமாதானம் பண்ணணும் இல்லையா. உடனே அவளை கூப்பிட்டு சாதம் வாங்கும், அம்மாட்ட பிரசாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னா போனோடனே தங்க முதல்ல இந்த கொத்தவரங்காவை போடுறான். கொத்தவரங்காய் கறியை போடுறான். கொத்தவரங்காவா கொத்தவரங்காவா காசியில் விட்டுட்டேன், காசியில் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, கொத்தவரங்காயை விட்டாரே தவிர கொத்தவரங்காய் சாப்பிடணுங்கிற ஆசையை விடலை. ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அதனால திடீர்னு நான் விட்டுட்டேன், எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துட்டு நான் அப்படியே தனியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே செடிச்சு விடுவேன். திடீர்னு 108 காயத்ரி 1008 காயத்ரி கரட்டி விடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம் அப்படின்னு ஒரு தற்காலிகமாக ஒரு வைராக்கியம் வரும். மறுநாளே அது நம்மளை விட்டு போயிடும். அதனால அதுபோல இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனசுல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய குருநாதரை நாம் அடையணும். அப்படிங்கும் பொழுது நீ ஹனுமாரை பிடிச்சுக்கோ அப்படின்னு காட்டுறா. காமினி, காஞ்சனம், கீர்த்தி 3த்தையும் விட்டார் அப்படிங்கிறத காட்டினார். இப்படி ஆச்சரியமா ஹனுமார் சமுத்திரத்தை தரணம் பண்ணும் பொழுது மைனாத பர்வதத்தை அன்புனால ஜெயிச்சார்.
சுரசாவை புத்திசாலித்தனத்தினால ஜெயிச்சார், சிங்கிக்காவை பலத்தினால ஜெயிச்சார். அப்போ உலகத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது ஒவ்வொரு விதமா அணுகணும். எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்துல முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாது. எங்க முரட்டுத்தனம் செல்லுபடியாகுமோ அங்க முரட்டுத்தனத்துக்கான தகுதி நம்மளிடத்துல இருக்கு. பொதுவா அன்புக்கு எல்லாரும் கட்டுப்படுவா. அதனால பிரியமா சொல்லணும். இல்லைன்னா நல்ல புத்திசாலிக்கு கட்டுப்படுவான். நம்மளை விட அவன் புத்தியில விவேகி அப்படின்னா உலகம் தானே ஃபாலோ பண்ணும் நம்மள. இது ரெண்டும் ஃபாலோ பண்ணாத குரூப் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட போனா அவன் செம்மையா 2 சாத்துவான் அப்படின்னு சொன்னா மரியாதையா. அப்ப அந்த 3த்துக்கும் அவரிடத்துல தயாரா இருந்தாங்க. லங்கினிய பொம்மநாட்டி அப்படிங்கிற கருணையினால அவளை முஷ்டினா அபிஜகானா ஹனுமான் குரோத மூர்ச்சிதா என்று அவளை 2 வாமஹஸ்தஸ்ய சோம்புலீகி அப்படின்னு அவளை தள்ளினார். அவளும் ஆதரவு கொடுத்துட்டா. இப்பெல்லாம் சொல்றா இல்லையா, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன், உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறேன், அப்படி அன்கண்டிஷனல் ஆதரவுன்னு சொல்றா இல்லையா. அது போல லக்கினி முதல்ல நம்ம ஆஞ்சநேயருக்கு ஓட்டு போட்டுட்டா. நீ போப்பா ஜமாய் எவ்வளவு என்னன்னா சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னு எல்லா பவனங்களையும் சுற்றி பார்த்தார். ராவனுடைய அரண்மனையை கண்டு சுத்தினார். எல்லாருடைய பவனங்களையும் சுத்தினார். பாக்கசாலை பானசாலை எல்லாத்துக்கும் போனார். ஆனா அவருடைய மனசுல கீச்சிக்கு ஒரு வைச்சித்திரியம் உண்டா. பொம்மநாட்டிகளை பார்த்தோ இல்ல ஆகாரங்களை பார்த்தோ அவருடைய மனசுல ஒரு கிளர்ச்சி உண்டாக. ஏன் அப்படின்னா ரசவர்ஜம் ரசோபியசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஸ்ரீராமருக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வந்தவருக்கு அதனுடைய மதிப்பு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா அல்ப விஷயத்துல மைண்ட் நமக்கே இருக்கு இல்லையா. நமக்கே நம்ம அம்மா ஒரு நல்ல பதார்த்தம் அருமையா சமைப்பா அப்படின்னா ஹோட்டல்ல போய் அதை சாப்பிட்டா ஏதோ நல்லா இல்லப்பா, இன்னும் வழியிலேயே சாப்பிடுறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா. ஏன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, இது சாதாரண ஒரு அல்ப விஷயத்துக்கு சொல்லும் பொழுது பகவான் அப்படிங்கிற விஷயத்துல ராமச்சந்திர பிரபுவுக்கு கைத்தறியம் கிடைச்சு ஆஞ்சநேயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாரா. சஞ்சாரம் பண்ணினார், மனசு உடஞ்சுட்டார். மண்டோதரியை பார்த்து சீத்தே நினைச்சார். அப்புறமா அது பிராட்டி இல்லை அப்படிங்கிறத மனசுல வாங்கிட்டார். ஒரு அங்குலம் பாக்கி இல்லாமல் லங்கையில தேடினார், கிடைக்கல. மனசு உடஞ்சு போயிட்டார். தன்னுடைய மனசை தானே உயர்த்திக்கிறார். இதுதான் கதையில சாரம். யாரும் மனத்தளர்ச்சியை அடையக்கூடாது. ஏன்னா நம்ம இப்ப போய் பார்த்தோம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல பார்த்தா எவ்வளவோ பேர் உயிருக்கு போராடினாலும் அவ அந்த சிகிச்சையை எடுத்துட்டு ஒரு 6 மாசம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், 1 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு அவ போடுறாங்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா 1 வருஷம்னா 1 வருஷம் எக்ஸ்ட்ரா, 1 வருஷம் குழந்தைகளோட இருக்கலாமே, 1 வருஷம் ஆத்ம மாமாவோட இருக்கலாமே, 1 வருஷம் ஒரு கோவிலுக்கு போகலாமே, 1 வருஷம் ராமாயணம் கேட்கலாமே அப்படிங்கிற ஏதோ ஒரு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில ஆனந்தம்ங்கிறது இருக்கு. அப்படி இல்லைன்னா உயிரை பிடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்பஸ். அதனால ஆஞ்சநேயர் அதுல உள்ள பர்பஸ் ஆலோசனை பண்ணினா தான் மொத்த உயிரோடு இருந்தா அயோத்தி நகரத்து மக்கள் உயிரோடு இருப்பா, கிஷ்கிந்தால எல்லாரும் உயிரோடு இருப்பா, சர்வ வானரர்களும் ஜீவிப்பா. இவ அத்தனை பேருக்கும் நான் தான் பிராணனை கொடுத்தேன். இன்னொரு விதத்துல ஆஞ்சநேயர் வாயுவினுடைய அம்சம், முக்கிய பிராணன். நம்ம சரீரத்துல பிராணன் போயிடுது அப்படின்னா இந்திரியங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. பிராணன் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அதனால ஆஞ்சநேயரை முக்கிய பிராண தத்துவம் அப்படின்னு சொல்லுவா. ஆஞ்சநேயர் இருக்கிற வரைக்கும் நம்மள ஒன்றும் அசைக்க முடியாது யாரும். ஏன்னா யாராவது ஒருத்தர் போயிட்டாரா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன கேட்கறா, பிராணன் இருக்கா இல்லையா பாருங்கிறா. பிராணன் இருந்தா மற்றதெல்லாம் இருக்கும். பிராணன் இருந்தா பரமாத்மா உள்ள இருப்பான், சைத்தன்யம் உள்ள இருக்கும். பிராணன் கிளம்பிட்டுனா சைத்தன்யத்தை எடுத்து கிளம்பிடும், சைத்தன்யமும் கிளம்பிடும். அதனால அந்த ஆஞ்சநேயருடைய பெருமை. ஆஞ்சநேயர் உடனே சீதா பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணினார். இந்த ஸ்தோத்திரம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானினேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ.
எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மந்திரம் ஸ்லோகம் தான் இது. ஏன்னா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத நிலை, அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத நிலை யாருக்கும் எப்பேற்பட்டவனுக்கும் ஒரு நாள் வரும். ராவணனும் தலையில கை வச்சு கண்ணத்துல கை வச்சுன்னு உட்கார்ந்துட்டான். மூலபல யுத்தம் உள்பட, இந்திரஜித்து உள்பட, கும்பகர்ணன் உள்பட எல்லாரும் போயிடுறார்கள். ஒண்டியா மாட்டிக்கிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல. இரண்யகசிபு தன்னுடைய தாம் அவனுடைய குறுக்க இந்த பிரகலாதம் இல்லையா, பிரகலாதம் யாரு? இரண்யகசிபு போட்ட குறுக்க 5 வயசு பையன், பாலகா பஞ்சகாயனஹா அப்படிங்கிற குழந்தை. நெருப்புல தூக்கி போட்டாலும் சாக மாட்டேங்கிறான், மலையிலிருந்து ஊட்டினாலும் சாக மாட்டேங்கிறான், விஷம் கொடுத்தாலும் சாக மாட்டேங்கிறான். இரண்யகசிபுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இரண்யகசிபு அப்ப விஷ்ணு கிட்ட தோத்து போல, நாராயணன் கிட்ட தோத்து போல, தான் பிள்ளை கிட்ட தோத்து போயிட்டான். அந்த புள்ளி திருப்பி அட்டாக் பண்ணானா ஒன்றும் இல்லை, சாமம். அதுபோல அப்பர் பெருமான என்னென்னவோ பண்ணி கண்ணில் விரல கொடுத்தா ஆட்டினா, சுண்ணாம்பு காலவாளை கொண்டு வச்சா, விஷம் கொடுத்தா, மலையிலிருந்து உருட்டினா, கடல்ல கல்ல கட்டி கட்டுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கட்டுணையாக நமச்சிவாயே அப்படின்னு குண்டு கல் மாதிரி உட்கார்ந்துருக்கார். திருப்பி ஒரு 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 திட்டு கிடையாது, ஒரு ஹூம் கிடையாது, ஒரு பிரீம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம சிவாய 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 உட்கார்ந்துருக்காரு. ஒன்றும் அசைக்க முடியல. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பக்தி. அதுபோல ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லி கொடுத்தா, இந்த மந்திரம் இது சர்வமங்கள ஸ்தோத்திரம் அப்படின்னு அதுல இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு பாத குறி இப்படி போகலாம். அந்த குருநாதர் நம்ம ஹிருதயத்திலே, குருநாதர் நம்மளுடைய உடம்பு ஒரு கார் அப்படின்னா அதுல ஒரு டிரைவர் ஓட்டுறாரு இல்லையா, அந்த டிரைவர் யாரு அப்படின்னா குருநாதர். நம்ம ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு நமக்கு வழிகாட்டுவார். ஆஞ்சநேயரே வழிகாட்டுவார். இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வழிகாட்டுவார் இல்லையா. அதுபோல ஆஞ்சநேயருக்கு அவரே வழிகாட்டு. சுத்தரேது ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே. ஒரு நாளும் தற்கொலை பண்ணிட்டு கூடாது. தற்கொலை பண்ணிட்டா 84 லட்சம் வகையான ஜீவராசியில மனிதனுடைய வாழ்க்கைலாம் மிகவும் உயர்ந்தது. தற்கொலை பண்ணிவிட்டா தற்காலிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கடனோ அவமானமோ அதுலேருந்து தப்பிக்கலாமே தவிர, ஆனால் உன்னுடைய சரீரம் அழியுமே தவிர சரீரத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அழியாது. அதாவது மனசு, புத்தி, இதெல்லாம் அகங்காரம், இது 3 சேர்ந்ததுக்கு ஜீவன்னு பேரு. இந்த ஜீவன் பிராணனோட சேர்ந்திருக்கு. நம்ம சரீரத்தை விட்டுவிட்டு இது ஜீவன் என்னைக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது அந்த ஜீவன் நம்ம சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது சைத்தன்யம், பகவான் தன்னுடைய சைத்தன்யத்தை விலக்கி விடுறான், வீட்டை காலி பண்ணிடுறான். அப்போ உள்ளேருந்து இந்த மனசு, புத்தி, அகங்காரம் இது 3 சேர்ந்த கூட்டு தொகைக்கு பேரு ஜீவன் பேரு. இந்த ஜீவனை பிராணம் வெளியில் எடுத்துன்னு போயிடுது. அதுதான் உயிர் போயிடுத்து, உயிர் போயிடுத்து அப்படின்னு சொல்றோம். இது பேரு சத்துன்னு பேரு. இந்த சத்து போயிடுத்துன்னா சத்து போச்சு, சத்து போச்சுங்கிறது தான் தமிழ்ல செத்து போச்சு அப்படின்னு சொல்றா. நம்மளே அதை வலுக்கட்டாயமா வெளியில அடித்து துரத்தி விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு சூட்சும சரீரம் நமக்கு இருக்கு. அந்த சூட்சும சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னா, ராத்திரி தூங்கும் பொழுது நம்ம நம்மளையே பார்த்துக்கிறோம். ஒரு நாய் துரத்துறது பயங்கர உணர்ச்சி இருக்கு. ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா திருட்டு போயிடுச்சுங்கிற உணர்வு இருக்கு. இது போல எல்லாம் தூக்கத்துல இருக்கு இல்லையா. எந்த சரீரம் தூக்கத்துல அதை அனுபவிக்கிறதுனா சூட்சும சரீரம் அனுபவிக்கிறது. இந்த ஸ்தூலமான குண்டு சரீரம் தூங்கிட்டு தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் யாரு பார்க்கறான்னா உள்ளவக்கம் பார்க்கறான். அந்த உள்ள இருக்காங்க இல்லையா, அந்த சூட்சும சரீரத்தை தான் எடுத்துன்னு போறான். அதுக்கு தான் ஜீவன் பேரு. அதை கட்டவர்கள் அளவுக்கு முடிச்சு எடுத்துன்னு போறான். அங்குஷ்ட மாத்திரம் இருக்கும், இவ்வளவு வருஷம் தான் இருக்கும். நம்ம இருக்கோம் இல்லையா, நம்மள உள்ளேந்து வெமகுந்தர்கள் கொண்டு போகுது இந்த உயரத்துல தான் எடுத்துன்னு போவான். இந்த எடுத்துட்டு போகும்போது என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அந்த ஜீவனுக்கு அந்த பயம், பசி, தாகம், களைப்பு, சோகம், துக்கம், பயம் எல்லாமே இருக்கும். அதனாலதான் அந்த யமதூதர்கள் அடிக்கிறா, கசையால் அடிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தூக்கத்துல நமக்கு எப்படி இதெல்லாம் ஏற்படுறதோ அதுபோல அந்த ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நரகலோக யாத்திரை, யமலோக யாத்திரைன்னு சொல்றா. அப்ப நீ யமலோக யாத்திரை போகும்பொழுது உனக்கு இந்த மாதிரியான பயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழும் பொழுதே எனக்கு ஒரு துணையை ஏற்படுத்திக்கணும். அந்த துணை யாரு அப்படின்னா, அது முருகனோ, அது பிள்ளையாரோ, அது நாராயணனோ, நீ வாழும் பொழுதே நீதான் என் துணை அப்படிங்கிறத அவள்கிட்ட நம்ம தெரிவிக்கணும்.
அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்னு. ஏன்னா பிராணம் போற சமயத்தில் நம்மளால சொல்ல முடியாது. அப்படிங்கிறத அனுசரித்து ஒரு துணையை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் சத்சங்கம். அப்போ எடுத்துட்ட விஷயம் தற்கொலை பண்ணிவிட்டா இத்தனை கஷ்டங்களும் நீ இன்னும் 30 வயதில் தற்கொலை பண்ணிவிட்ட 70 வயசு வரைக்கும் இருக்குன்னா மிச்சம் இருக்கிற 40 வருஷம் அடைஞ்சு நடக்கணும். என்ன கஷ்டம் அப்படின்னா பசி இருக்கும், சாப்பிட முடியாது, வேர்க்கும் தொடச்சிக்க முடியாது, எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும். எப்படி நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது பயங்கர உணர்ச்சி வருது, அந்த சூட்சும தேகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, பட்டு முடிச்சு விடுறோம். அது ஆனால் சில பேர் கண்டினியூஸாக தூக்கத்தில் அந்த சொப்பனத்தை பார்க்கும்பொழுது சொப்பனத்தில் பயந்து அலறான், சொப்பனாவஸ்தையில் இருக்கான். அதுபோல இந்த ஜீவனானது நரகிச்சில் கிடக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு தடவை தற்கொலை பண்ணிவிட்டான்னா திருப்பி மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது குதிரைப்படும். ஏற்கனவே மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது துர்லபம். அறிவு அறிவு மனிதராய் பிறத்தல் அறிவு. அதுலேயும் நீ ஆத்மகத்தி பண்ணிவிட்டேன்னா பயனை திருப்பி உனக்கு மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுங்கிறது அதை விட அதுலேயும் துர்லபம். அப்படின்னா நீ என்னைக்கு மறுபடியும் வர முடியும், என்னைக்கு மறுபடியும் நம்ம வந்து இங்கே உட்கார முடியும், இல்லை முருகனை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் புத்திசாலிகள் யாரும் தற்கொலை பண்ணிக்க, தற்கொலைங்கிறது ஒரு தீர்வு கிடையாது எந்த விதத்திலையும். அதனால நாம யாரிடத்திலையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். ஏன்னா இப்ப மனசு ஒரு சின்ன ஒரு உடஞ்சி போயிட்டா அப்படின்னா உடனே டிப்ரெஷன் வந்து விடுறது, உடனே வாழறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்து விடுறா. அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் லோகத்தில் இருக்கு. பத்திரிகை தொடர்ந்தா நம்ம படிக்கிறோம். சுந்தரகாண்டத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தும் ஆஞ்சநேயர் அதை காற்றாக்கணும். சீதா பிராட்டியே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து சார். ஏன்னா சீதையினுடைய துக்கம் ராவணன் இந்த அசட்டு ராவணன் 2 மாசம் டைம் கொடுக்குறான் அப்படின்னா சீதைக்கு என்ன தோணி போயிடுத்துனா இனிமே நான் வச்சிருக்கிற உயிர் ராவணன் போட்ட பிச்சை, ராமனுடைய பிச்சையாக நான் வாழ்றதை தவிர இந்த ராவணன் போட்ட பிச்சையா நான் வாழறேன் அப்படின்னா என் பிரபு என்னை கைவிட்டார், என் பிரபு என்னை தேடலை, என் மேல பிரியம் போயிட்டு இருக்கு, இல்லை என் பிரபு என்னை தேடி கடைச்சி விழுந்துட்டார், இல்லை வனவாசம் முடிஞ்சுன்னு சொல்லி ஊருக்கே போயிட்டார், இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிட்டான், இனிமே அவளை தேடிட்டு என்ன பிரயோஜனம்னு நினைச்சுட்டார். ஆக எந்த விதத்திலையும் நான் ராமரை திருப்பி பார்க்க போறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நான் உயிரை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ரீதியில அவ வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டா சாட்சாத்தா அவளுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இந்த சூழ்நிலைகளை அவளை தள்ளும் பொழுது அந்த தர்மாத்மா சத்யசந்திரான ராமச்சந்திர பிரபு என்ன ஒரு தர்மத்தை காப்பாற்றினாரோ அதனாலதான் ஆஞ்சநேயர் சொல்றார், தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ. அவர் சொல்றாரு இப்படி உட்கார்ந்துட்டாரு ராவணனை புல்லப்பிடிக்கி போட்டு திருடமந்தர தத்துவா அப்படின்னு ராவணனை புல்லப்பிடிக்கி போட்டு பேசுறான். ராவணன் இவளை பார்த்து பயப்படுறான், கூட குட்டி மாதிரி நிற்கிறான். அப்ப ராவணன் அதனுடைய பேர்பட்ட பாதிப்பிற்கான சாரித்திரத்தினால ஜெயிச்சு உட்கார்ந்து இருக்கா, அவனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கா தேவி. அப்படிங்கும் பொழுது இந்த சிறையிருந்த சீதா பிராட்டியினுடைய பெருமை எப்படி இருக்கு? அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ, எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ. என்னால பேச முடியுமாங்கிறார் ஆஞ்சநேயர். பேச்சாளிகள் 2 பேர். இந்த ஆஞ்சநேயர் பேச்சாளி அப்படின்னு ராமனிடத்துல சர்டிபிகேட் வாங்கினார். வால்மீகி பகவான் 2 பேரை பேச்சாளின்னு சொல்றார். 2 பேருக்கு பேச்சாளிங்கிற பெருமை உண்டு. ஒண்ணு யாரு அப்படின்னா ஒண்ணு கபீஸ்வர கபீஸ்வரவு அப்படின்னு பெரியவாள்னா சொல்றார். 2 பேர். கபீஸ்வரரான ஆஞ்சநேயரும் இது என்னால் ஆகாது, எது என்னால் ஆகாது, இவருடைய பெருமை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஓங்கிட்டார். அருமையே அருமையே ஆறுது ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ கருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ. அப்படி உட்கார்ந்துட்டாளே. ஜனக மகாராஜா பண்ணின கர்மயோகம் காப்பாத்திட்டா, இல்ல தர்மம் காப்பாத்துறதா, ராமச்சந்திர பிரபுனுடைய தர்மம் காப்பாத்துறதா, இல்லை இவருடைய கற்பு காப்பாத்துறதா அப்படின்னு சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காளே இந்த பெண் தெய்வமான பிராட்டி அப்படின்னு ஆஞ்சநேயரும் ஓங்கிவிட்டார். வால்மீகி பகவானும் ஓங்கிவிட்டார் ராமாயணத்துல. இந்த சீதா பிராட்டியினுடைய பெருமையை என்னால சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப சீதையை காப்பாற்றணும் அப்படிங்கும் பொழுது ஒரே ஒரு வழிதான் அவருக்கு தெரிஞ்சது. ஆலோசனை பண்ணினார். அர்த்தா அனர்த்தாந்தரே புத்தி நிச்சிதாபின சோபனே
நல்லா என்ன டைம் இதில் மார்ஜின் ஆஃப் எரரே கிடையாது. ஆஞ்சநேயர் எந்த இடத்துல இந்த சுந்தரகாண்டத்தை படிச்சுனே வந்தேன்னா எங்கேயா ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் மாட்டி விட்டாருன்னா கூட ராமருக்கு செய்தி போகாது. சீதையை வந்து ஏதாவது பண்ணிவிடுவான், இல்லை ஆஞ்சநேயர் ஏதாவது பண்ணிவிடுவான். ஆஞ்சநேயர் எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், அத்தனை பேரையும் அவர் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய சக்தி இருக்கலாம். ஆனா சீதையை விட்டு ஒழிச்சுருவானே, கண்ணில் கிடைக்காம பண்ணிடுவானே. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் அவர் அப்படியே நூலில் நடக்கிற மாதிரி நடந்திருக்கார் ஆஞ்சநேயர். அப்போ ஆலோசனை பண்ணி சொல்றார். அப்போ நம்ம வந்து இப்ப சீதா பிராட்டிக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது இலங்கையில கிடைக்காது, லங்கையில கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னா ராமாயணம் சொல்றா கிடையாது. அப்படியே ராமாயணம் இருந்தாலும் நான் பெருமைக்காக சொல்லிக்கல, எங்க குருநாதர் அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எங்களை மாதிரி ராமாயணமோ பாகவதமோ சொல்றவா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா உள்ளது உள்ளபடி வச்சுட்டு இது கைத்தட்டுறதுக்காக நான் சொல்லலை, தயவுசெய்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். சிந்தனை பண்ணி பாருங்கோ. உபன்யாசம் அப்படிங்கிறவா அதில் உள்ள ஸ்லோகங்களை சொல்லணும், அதில் உள்ள தாற்பயங்களை எங்கள் பூர்வாச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்காலும் அப்படி சொல்லணும். அது அதிக பிரசங்கமாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதில் உள்ள ரூல்ஸ். ரெண்டாவது வந்து கதையை விட்டுட்டு ஏதாவது 10 நிமிஷம் ஒரு ஜோக் பேசி அரசியல் பேசி இதெல்லாம் பேசி டயத்தை வீண் பண்ணக்கூடாது. ராமாயணத்தை பேசணும், அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த சிந்தனையில நம்ம இருக்கணும். அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அபூர்வமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே உபன்யாசகர்கள், சொற்பொழிவாளர்கள், பொழியரா தப்பில்லை. ஆனால் உத்தமமான விஷயம் எது அப்படிங்கிறது. அதனால 5000 பேர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி ஒரு 40 பேர் 50 பேர் ஸ்ரத்தையா வந்து அவாதான் ஆனந்தமா கேட்கறது அப்படிங்கிறது எதை காட்டுறது? அதுதான் அன்னைக்கே முதல் நாளே சொன்னேன், நீங்க தான் எங்களுடைய தெய்வம். எந்த உபன்யாசம் இருந்து யாரு தெய்வம் அப்படின்னா ஸ்ரோதாக்களான நீங்கள். ஏன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவு அதுதான் எங்களுக்கு உண்மையான சம்பாவனை. மற்றதெல்லாம் எங்களுக்கு பகவான் கொடுத்துருவோம், உங்களுக்கும் பகவான் கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா பகவான் எல்லாருக்குமே இந்த சான்ஸ் கொடுக்குறான். உபன்யாசம் பாகவதமோ ராமாயணமோ இதை சொல்லக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? இதுக்கான வாக்குப்படுத்தம் வந்துடுமா? இதுக்கான குருநாதர் கிடைப்பாரா? இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த சான்ஸை எவன் விடுவான்? அவன் ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு பிள்ளைய ஒவ்வொரு காரியத்துக்காக பெக்கிறா. எங்க அம்மா என்ன உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிள்ளைய எடுத்திருக்கா அப்படிங்கும் பொழுது அந்த சான்ஸை நான் விடுவேனா? அதனால விடமாட்டேன். ஏன் விடக்கூடாது? விட்டுட்டா என்னன்னா மகதி வினஷ்டி. ஏன்னா அந்த உபன்யாசங்கிறது அடியேனுக்கு ஒரு அனுபவம். பார்த்தாலே உட்கார்ந்துருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன பேசணும் பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு இல்லை, அதே தாட்லேயே இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ஹிருதயத்திலேருந்து நம்ம குருநாதர் பேசுறாங்க. அதனால இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவர் ஆலோசனை பண்ணி இப்போ சீதைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே ஔஷதம் ராமநாமம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உடனே கதையை சொல்ல தொடங்கினார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரமாதிமாவே. தசரதனுடைய பேர் எடுத்து ஆரம்பிச்சார் சீதா பிராட்டிக்கு. அதுதான் சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான். எடுத்தோட ராமர்னு ஆரம்பிக்க கூடாது. தசரத இக்ஷ்வாகு வம்சம், அதுல தசரத சக்கரவர்த்தி, தசரத இந்திரன போத புள்ள ராமச்சந்திர பிரபு பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் காட்டுக்கு வந்தார். ரிஷிகளுக்கு அபயம் கொடுத்தார். அந்த இடத்துல ராவணன் என்கின்ற துராத்மா அவருடைய பத்தினியை கவர்ந்து போயிட்டான். ஆயிரக்கணக்கான வானரர்கள் எல்லா இடங்களிலும் தேடினார்கள். அதுல தென்முகமாக அடியேன் வந்தேன். தேவியினுடைய அனுகிரக பலத்தினாலே இப்ப தேவியை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சீதா தேவிக்கு அப்படியே ஆச்சரியமா இது இந்த ஊர்ல ராமாயணம் சொல்றவாளா அப்படின்னு நினைச்சு இப்படி பார்த்தா பீமம் ரூபம் தரிசைய உட்கார்ந்துருக்கிற பீமமான ரூபம் அப்படிங்கிறார். எப்படி இருக்கா? வினீதவது உபஸ்திதம். அப்படியே ஒண்ணு இவ்வளவுதான் பார்த்தா அப்படி இருக்குன்னா இவரா சமுத்திரத்தை தாண்டி வந்தார், இவரா சீனியை வதம் பண்ணினார், இவரா லங்கினியை கட்டினார், இவரா ராவனுடைய அந்தப்புறம் பூரா புஷ்பக விமானம் ஃபுல்லா சர்ச் பண்ணினார். இப்ப வந்து ஒரு சாதாரண பூனை போல உட்கார்ந்துருக்காளே அப்படிங்கிற ரீதியில தன்னுடைய பெருமையை வெளியில காட்டாம உட்கார்ந்து இருக்கார் ஆஞ்சநேயர். உடனே சீதா பிராட்டி நினைச்சுக்கிறார், சொப்பனத்துல குரங்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாளே,
ராமர் சௌக்கியமா இருக்கட்டும், லக்ஷ்மணர் சௌக்கியமா இருக்கட்டும், எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கட்டும், எங்க மாமியார் சௌக்கியமா இருக்கட்டும், எங்க அப்பா சௌக்கியமா இருக்கட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு பொழுது நினைச்சுக்கிறான். எனக்கு தான் தூக்கமே இல்லை. தூக்கம் வந்தால் தானே எனக்கு சொப்பனம் வரும். ஒருவேளை இது எனக்கு நரம்பு கோளாறுனால எனக்கு உன்மாதம் முடிச்சு விடுதா, பைத்தியம் முடிச்சு விடுதா, நான் ஏதாவது திருப்பி 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 ராமரையே நினைச்சு எனக்கு யாரும் சொல்ற மாதிரி எனக்கு வருதா அப்படின்னு நினைச்சிருந்தவள் இப்படி பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் இவள் பார்க்கிறாள் அப்படின்னு ஒண்ணு அவர் கொஞ்சம் கிட்டக்க வந்தார். கிட்ட ஏன்னா சத்தம் போட்டு பேச முடியாது, அந்த ராட்சசிலாம் தூங்கிட்டு இருக்கு, எழுநூறுனாலும் கஷ்டம். இப்ப என்ன கஷ்டம் அப்படின்னா திடீர்னு வீல்னு சீத்தை கட்டிட்டா அப்படின்னா சான்ஸ் போயிடும். கிடைச்ச சமயத்துல அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். சீதைக்கு சீதா பிரத்யேக காரணத்துன்னே அவளை நம்ப வைக்கணும்னே சொல்றார். அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு உடனே சீதா பிராட்டி சொல்றா, சீ போ ராவணா, அந்த சன்னியாசி ரூபத்துல ரூபத்துல என்ன ஹிம்சை பண்றியா அப்படின்னு உடனே இதுதான் புத்திசாலி. முதல்ல இந்த ராமாயணத்தை சொல்லி அவளுடைய அட்டென்ஷனை கேட்ச் பண்ணினார் இல்லையா. அடுத்தது ராவணன் செய்ய முடியாத செயலை தான் செய்தார். என்ன செய்தார்? ஆஞ்சநேயருடைய வயசுல பார்த்தா இந்த சீதை சின்ன குழந்தை, புத்தியில பெரியவர், பலத்துல பெரியவர், பராக்கிரமத்துல பெரியவர், ஞானத்துல பெரியவர், சாஸ்திரஜர், பகவத் பக்தர், மகாவீரர். அவரை போல ஞானி கிடையாது. சாந்தாந்தமா சீதம்மாவை நமஸ்காரம் பண்றார். தேவி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி சீதா பிராட்டிக்கு 100% நம்பிக்கை. ஏன் அப்படின்னா ராவணனால நமஸ்காரம் பண்ண முடியாது. ராவணனால நமஸ்காரம் இரண்டு பாருங்க, எல்லாரும் பிரபு வந்தோட ரிசீவர் வந்தோட எல்லாரும் போய் காலில் விழுறா, இல்லைன்னா ஒன்று தெரிச்சு ஓடி போறா, ஒன்று பயப்பட பிரம்மா உட்பட எல்லாம் ஓடி போயிட்டா. ஆனால் இந்த இரண்யகசிக்கு மட்டும் கையில வாழை எடுத்து சண்டைக்கு வரான். அவளால் நமஸ்காரம் பண்ண முடியாது. தெய்வமே வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அவளால் நமஸ்காரம் பண்ண முடியாது. உடனே அவரை பார்த்தோன்னே சீதா பிராட்டிக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. உடனே சொல்றார், வானரமே உனக்கு மங்களம் உண்டா, நீ ராமபக்தனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா பிராட்டி. நீங்கள்லாம் வானராள், ராமரோ நாங்கள்லாம் நரர்கள். ஒரு காலம் ஒரு மனிதனுக்கும் குரங்குக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன ஹேத்து இருக்கு? क्वते रामेण संसर्गः कथं जानासि लक्ष्मणं वानराणां नराणां च कथं आसीत् समागमः. வானரர்களுக்கும் நரர்களுக்கும் எப்படி ஒரு பாந்தவியம் ஏற்படும், சமாதானம் எப்படி ஏற்பட்டது? லக்ஷ்மணர் எப்படி தெரிஞ்சீங்கள், ராமச்சந்திர பிரபு எப்படி தரிசனம் பண்ணீங்கள், அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே யானி ராமஸ்ய சின்னானி, ராமர் எப்படி இருப்பார்? ராமரை பார்த்திருக்கா? என்னுடைய பிராணநாதனுடைய அங்க லட்சணங்களை சொல்லுங்கள், சொன்னோன்ன அவருடைய குணங்களை சொல்லுங்கள், அவர் எப்படி பழகுவார், எப்படி சிரிப்பார், இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா இதுதான் அவருக்கு தியானம். ராமரை தரிசனம் பண்ணின நாளா ராமருடைய தலைமுடியில ஆரம்பிச்சு பாதம் நகம் வரைக்கும் தியானம், அணுகுவா தியானம் பண்ணிட்டு இருக்கார். ராமர் எது பேசினாலும் அதை ரசிக்கிறார். அதெல்லாம் அவருடைய மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. கேட்கிறதோ சீதா பிராட்டி, பதில் சொல்றதோ ஆஞ்சநேயர். ராமபக்த சிகாமணி கேட்கணுமா, ஆச்சரியமா குஷி ஆயிட்டார். உடனே சொல்றார், தேவி இப்படி கேட்கிறே, எப்படி ராமச்சந்திர பிரபுக்கு உங்கள் ராமருடைய தரிசனம் கிடைச்சதுன்னு கேட்கிறேன். புருஷாகார பூதையான உங்களுடைய கிருப்பை இல்லாம எங்களுக்கு எப்படி ராமர் கிடைப்பார், பெருமாள் கிடைப்பார்? அன்னைக்கு ஆகாசத்துல ராவணன் தூக்கிட்டு போகும்பொழுது நாங்கள் ஒரு 5 குரங்குகள் அங்க நின்று இருந்தோமே ரிஷ்யமுகத்துல. அப்ப எங்களை பார்த்து ராமா ராமா ராமான்னு இங்க கதறி உங்களுடைய பூஷணங்கள் எல்லாம் உங்களுடைய உத்தரியத்துல புடவையை கிழிச்சு சுத்தி எங்களிடத்துல போட்டேன், என்ன நடத்திட்டு போட்டேன். ராமச்சந்திரன் கேட்டுட்டு வருவார், இவாளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார், இவாளுக்கு ராமருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சதுதான் ராமர் எங்களை தேடி கொடுத்தார். அதனால உங்க கிருப்பையினால எங்களுக்கு ஸ்ரீராமர் கிடைச்சார். அந்த பிரபு என்ன பண்ணினார் அப்படின்னா வாலிய வதம் பண்ணினார். வாலிய வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவன் என்கின்ற சூரியன் தோன்றல் என்றான். சூரியனுடைய ஔரசமுத்திரனான
சுக்ரீவனிடத்துல ராஜ்யத்தை கொடுத்தார். எல்லா வானரர்களும் உங்களை தேடிட்டு திசைகளிலும் கிளம்பினார்கள். நான் சாதாரணமான ஆள். நான் என்ன போல ஆயிரக்கணக்கான வானரர்கள் உங்களை தேடிட்டு கிளம்பியிருக்கார்கள். எல்லாரும் என்னோட பலசாலி. நான் தான் அவளுக்குள்ளேயே ரொம்ப கடைசியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமருடைய சௌந்தரியா லட்சணங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். ராமனா கமலபத்ராட்சணா பூர்ணச்சந்திரணிபானனஹா ரூபதாட்சிண்ய சம்பன்னகா பிரசூதோ ஜனகாத்மஜே. ராம கமலபத்ராட்சணா. ஆரம்பமே ராமருடைய கண்கள் தாமரை போல இருக்கு. அந்த தாமரை கண் அக்ஷினி குண்டலீகம் அக்ஷினி அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த பரமபுருஷனுடைய கண்கள் தாமரை போல இருக்கு. முதல்ல ராமர் இப்படி ராமர் லட்சுமணன் நடந்து வரும் பொழுது அந்த ரிஷிமுக பருவத்துல ஆஞ்சநேயர் கேட்கிறார், இந்த வேதத்துல பரமபுருஷனுடைய கண்கள் தாமரை போல இருக்குன்னு சொல்றதே, உங்களுடைய கண்கள் தாமரை போல இருக்கே, அந்த பரமபுருஷன் தான் நீர் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறார் ஸ்ரீராமனிடத்துல. அப்ப ராமர் இல்லேன்னு சொல்லல, கிருஷ்ணன் தான் வேண்டாம், ராமர் இல்லேன்னு சொல்லல. மற்ற இடத்துலலாம் எல்லாரும் நீ பரமாத்மா, நீ தெய்வம் அப்படின்னா இல்லையே. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் இந்த மனுஷன் தான் நினைக்கிறேன், நான் தசரதன் உள்ள, என் பேர் ஸ்ரீராமன் பேர், இப்படிதான் சொல்லிக்கிறார். ஆனா ஆஞ்சநேயர் கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் இல்லப்பா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படின்னா ஹனுமார் நான் நினைக்கிறேன்னு சொல்லல. மற்றவாள்லாம் என்ன சொல்றா, உங்களை பார்த்தா பகவான் மாதிரி எனக்கு தோன்றது அப்படின்னு ராமன், நீ என்னடா என்ன பகவான் உனக்கு தோன்றது, உனக்கு இன்னைக்கு தோணும் நாளைக்கு தோணாது. ஆனா ஆஞ்சநேயர் மகா ஞானியா இருக்கிறதுனால வேதம் சொல்றதுன்னு சொல்றார். எப்படி வேதம் சொல்றது, என் குருநாதர் சொல்லியிருக்காருன்னு சொல்றியோ அப்ப தப்ப முடியாது. குருநாதர் சொல்லியிருக்கார் அப்படிங்கும் பொழுது தப்ப முடியாது. ஏன் அப்படின்னா குரு காமிச்சு கொடுத்துருக்கார். ராமர் நேர வரும் பொழுது சபரிக்கிட்ட போய் சொல்றார், பாட்டி நானே நாடு நகரங்கள்லாம் எழுந்து ஆம்பளையாடு தேடிட்டு அலையிறேன், என்ன போய் ஏதோ தேவன்னு சொல்றியே பாட்டி அப்படின்னு அந்த பாட்டி சொல்றா, ராமா இந்த கதையை கிட்ட விடாது. ஏன் அப்படின்னா மத்தங்கரை கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணினால் அந்த ராம நாமத்துக்கு உரிய நாமி உன்னை தேடிட்டு வருவான் அப்படின்னு எனக்கு என் குருநாதர் சொல்லிட்டு போயிருக்கார். நீ வந்திருக்க தொயி தேவகரே ராமா பூஜிதே புருஷர்ஷவா. அவர் சொல்றா தொயி தேவகரே ராமா. அப்ப ராமர் வாயை திறக்கல சாமத்தை. ஏன் அப்படின்னா பாட்டி நான் சொல்றேன்னு சொல்லல, பாட்டி மத்தங்கர் சொல்லியிருக்கார், நீ பகவான். அதுபோல ஆஞ்சநேயர் சொல்றார், நீ அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி நீ இருக்கியே, அந்த வேதம் சொல்றது பொய்யாகவே அந்த வேதத்தில் சொன்ன பரம்பொருள் நீதானா. அப்ப உடனே லட்சுமணரை பார்த்து நீ ஆமான்னு சொல்லு அப்படிங்கிறார். ஆமான்னு சொல்லு. ஏன் அப்படின்னா நான் சொல்லக்கூடாதான், பக்தாளுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கலாமா, அதை கேட்டு தான் ஆனந்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால வர்ணிக்கிறார் ராமருடைய புஜம் எப்படி இருக்கும், ராமருக்கு எந்தெந்த இடங்கள் அவருடைய உடம்புல சிறந்திருக்கும், எந்த இடங்கள் மேடா இருக்கும், எந்த இடங்கள் உள்ள அடங்கி இருக்கும், எல்லா சௌந்தர்யா லட்சணங்கள் எல்லாம் வர்ணிச்சுட்டே வரால் சீதா பிராட்டி நிம்மதியா கேட்டுருக்கிறார். விபுலா அம்சோ மகாபாகு, நல்ல நீண்ட புஜங்களை உடையவர், கம்பு கிரீவஹா சங்கு போல கழுத்து உடையவர், சுபானனஹா பூர்ணச்சந்திரன் போன்ற திருமுக மண்டலத்தை உடையவர், கூடஜத்ருன்னு ராமருக்கு ஒரு பெருமை. ரொம்ப இழைச்சி போய் எலும்பு தெரிகிற மாதிரி இருக்க மாட்டார், அதே சமயம் ரொம்ப கொழுந்து சதை பிடிக்காம இருக்க மாட்டார். எவ்வளவு எலும்பும் எவ்வளவு சதை இருக்கணுமோ அப்படி இருக்குமா ராமருடைய சரீரம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக சொல்றார் கூடஜத்ரு அப்படிங்கிறார். கூடஜத்ரு சுதாம்ராட்சோ ராமோ நாம ஜனைஸ்ருதா. ராமர் பேசும்போது துந்துபி ஸ்வனம் வரும், அந்த ஸ்வரம் வரும். அதனால சொல்றார் துந்துபி ஸ்வர நிர்கோஷகா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவானே. நல்ல நீருண்ட மேகம் போல இருப்பார், பிரதாபவான். ராமருடைய பெருமைகள் எல்லாம் அப்படியே சொல்லிட்டே வரா. தேவி கேட்டுட்டே வரா, சந்தோஷம் வந்துடுத்து. உடனே இந்த அத்தியாயத்தை இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்ணினோடனே இப்போ நல்ல பிராண்டிக்கு நல்ல ஃபெய்த் வந்துடுத்து. இப்போ நினைச்சார் இதுதான் சரியான டைம், அவளுடைய முழு நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா வந்தோடனே இந்த கோல்டு ரிங்கை கொடுத்தா
இதுவும் ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணிடும் இல்லையா? அதனால அதை கொடுக்கல, எல்லாம் கிரமேண பண்றா. அவளுக்கு 100% ஃபெய்த் வந்துருக்கு அப்படின்னு ஒண்ணு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம். நான் ஹனுமார்னு பேரு, பிரபு என் கையில கொடுத்தார், இப்படி கொடுக்கல. அண்ணா பார்க்கணும், எடுத்துக்கோன்னு சொல்லல. ராமநாமாங்கிதம் இதம், இது ராமநாமாங்கிதம் பொருத்தப்பட்டதான இந்த கணையாழி பஸ்ய தேவி பார்க்க. பஸ்ய தேவி அங்குலீயகம். பஸ்ய பெரியவாள் இடத்துல போய் நம்ம அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கக்கூடாது. அவள் கை கீழே இருக்கிற மாதிரி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. அவள்கிட்ட பாதத்தை வச்சுட்டு தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். பெரியவாள்கிட்ட ஏதாவது நம்ம ஒரு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி போடக்கூடாது. அவள் கை நீட்டி வாங்குற மாதிரி வைக்கக்கூடாது. அவள்கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும், இல்லைன்னா காட்டணும். அவள் எடுத்துக்கணும், அவள் கை மேலேருந்து எடுத்துக்கணும். உலகத்துல எல்லாரும் கொடுக்குறவன் கை மேலையும் வாங்குறவன் கை கீழேயா இருக்கும். ஆனால் குருநாதர்கிட்டையோ அப்பா அம்மாட்டையோ உண்டாவா. அவா கொடுத்து தான் நம்ம வாங்கணும், அவா கொடுத்து நம்ம வாங்கணும். அதுதான் நமக்கு சிரேஸ், கடைசி வரைக்கும் சிரேஸ் எதா இருந்தாலும். அதனால சொன்னார் ராமநாமாங்கிதம் சேதம். என்ன அவருடைய ஒவ்வொன்றுத்திலையும் அவருடைய பிஹேவியர் சம்ஸ்கார சம்பன்னகா ஹனுமான், அப்பேற்பட்டவர். சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா அவ்வளவு அவருடைய பிஹேவியர் வெரி வெரி ஹைலி ரிஃபைன்டு பிஹேவியர். இன்னைக்கு நம்மளால அப்படி பிஹேவ் பண்ண முடியாது. சம்ஸ்கார சம்பன்னகா ஹனுமான். அதனால ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம். அதை பார்த்தோன்னா பிராட்டிக்கு எப்படி இருக்கும்? அந்த மோதிரம் எவ்வளவு கதை சொல்லும். உடனே உட்கார்ந்து இருந்த தேவி பக்னு எழுந்தா. கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா வர்த்துக்கர விபூஷிதம். ராமருடைய கையை அலங்காரம் பண்ணினதான அந்த மோதிரம், ராமரிடத்துல வந்து ஒரு குதிர்ல மோதிரம் வச்சிருப்பார். அப்படி இருக்கும் அவத்துல மோதிரம். என்ன மாதிரி ஒரு மோதிரம் என்னைக்கோ வாங்கினவனா இருந்தா அதுல வந்து டிஏ ஏடி ஏதோ பேர் போட்டுருப்பான் இல்லையா? அவரிடத்துல ஒரு மரக்கால அவரை அழுந்து கொட்டலாம், அப்படி பணக்காரர். ஆனா அந்த மோதிரத்துல ராமங்கிறது குறிச்சுன்னா என்ன அர்த்தம்னா ராமநாமம் ராமருக்கே மங்களத்தை உண்டாக்குகிறது. ராமநாமம் சீதைக்கு மங்களத்தை உண்டாக்குறது. அதை கொண்டு கொடுத்தவர் யாரு? குருநாதராகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர். அப்ப பகவான் உனக்கு ராமநாமத்தை கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும்னா எப்படி கொடுப்பான்? ஒரு குரு வழியா தான் கொடுப்பான். குரு எதுக்கு எனக்கும் சுவாமிக்கு நடுவில் புரோக்கர்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த குருநாதர் தான், பகவான் தான் குருவா வரான். அந்த குருநாதரை ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா உனக்கு கிரமேண வரும்பொழுது குருவே பகவானா தெரியும். பகவான் தான் வந்திருக்கான். அதனாலதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு குருநாத்தாளுக்கு அவ்வளவு பெருமை. குருநாத்தாளுங்கிறத ஒரு மத்திய சாமானியமான மூர்த்தி நினைச்சிடாத. நம்மளை போல ஒரு சாதாரணமான ஒரு சரீரம் படைத்தவர் நினைச்சிடாத. குருநாதர் ஸ்வயமேக பகவான் அப்படிங்கிறதுனால பர்த்தாரமிக சம்பிராப்தம் ஜானகி முடிதா பவத்து. பர்த்தாரமிக சம்பிராப்தம், ராமரே கிடைச்சது போல தேவிக்கு சந்தோஷம் வந்தது. உடனே ஏமா பர்த்து கரவிபூஷணம், ராமருடைய கையிலேருந்து ஒரு சின்ன பொருள் வந்தா கூட எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பர்த்தாவே கிடைச்சது போல உடனே மார்போட அணைச்சிண்டாள். மேற்கொண்ட விஷயங்களெல்லாம் ராமர் எப்படி இருக்கார், என்னை தேடுறாரா, என்னை பற்றி அவர் நினைக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறா. முயற்சி ரெண்டு விஷயம் சொல்றா பிராட்டிங்க. ராமர் என்னை அடைவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாரா, அதுக்கு தகுந்த உற்சாகத்தோடு இருக்காரா, உற்சாகம் உடம்புலையும் உற்சாகம் மனசுலையும் உற்சாகத்தோடு இருக்காரா, அதுக்கு தகுந்த நண்பர்களை தேடிக்கிறாரா. இதுக்கு வந்து புருஷாகாரம்னு பேர். இப்போ நம்ம ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் தனி மரம் காடாக நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேணும். அப்ப சரியான முயற்சி. இப்ப அதை என்ன சொல்றான்னா மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அதை என்ன சொல்றா அப்படின்னா ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறா, ஆர்கனைசேஷனல் பில்டிங் அப்படிங்கிறா.
அப்புறம் அவளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பகிர்ந்து கொடுக்கணும், வேலைகளாக பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த ஆள் தானா அப்படிங்கிற ஆட்களை நம்ம எடுத்து அவளோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ரிலேஷன் டெவலப் பண்ணி ஒரு டீமாக ஜெயிக்கணும். அந்த டீம் வந்து ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை சீதா பிராட்டி பேசுகிறாங்க. ராமர் அதுக்கு தகுந்த நண்பர்களை தேடிக்கிறாரா, உற்சாகத்தோடு இருக்காரா, என் மேல பிரியத்தோடு இருக்காரா, என்ன நினைச்சுக்கிறாரா? ஏன்னா ஒரு நாளும் மனிதனுடைய முயற்சி இல்லை அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய முயற்சி இல்லவே இல்லை அப்படின்னா தெய்வம் பலன் கொடுக்காது. நான் தெய்வத்தை மட்டும் நம்பியிருக்கேன், பேசாம உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது பலிக்காது. ஆனால் நான் முயற்சி மட்டும் பண்ணுவேன், தெய்வத்தை எனக்கு நம்பிக்கை கிடையாது, தெய்வத்தையே நான் ஜெயிச்சு விடுவேன் அப்படிங்கிறவனும் மண்ணை கட்டிவிடுவான். அதனால நம்மளுடைய மனிதனுடைய முயற்சி தெய்வத்தினுடைய அனுகூலம், மனிதனுடைய முயற்சி தெய்வத்தினுடைய அனுகூலம், ரெண்டுத்தையும் சேர்த்து 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 அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் அப்படிங்கிறது தான் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். பெரியவா நல்ல ஜெபம் பண்ணினவா, அவ வாயினால லட்சக்கணக்கில் ராமநாம ஜெபம் பண்ணினவா, அப்பா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு தெய்வம் நம்மளிடத்துல சந்தோஷம். எல்லாரையும் நம்ம பெரியவா நமஸ்காரம் பண்றோம், எல்லாரும் பெரியவா கிடையாது. யார் வந்து அனவரதமும் ராமநாமம் சொல்லிட்டு இருக்காளோ, யார் வந்து உலக விஷயத்தை நினைக்காம பகவானை நினைச்சிட்டு இருக்காளோ, அவ சொல்லக்கூட வேண்டாம், அவ சன்னதியிலேயே நமக்கு என்ன உண்டோ அதெல்லாம் நடந்துடும். அப்படிங்கிறதுனால சீதா பிராட்டியை பார்த்து சொல்றா, நீங்க வந்து இப்படி கேட்டுட்டேன், ராமர் முயற்சி பண்றாரா, மறந்துட்டாரான்னு கேட்கிறேன். இந்த லங்கையில இவ்வளவு காவல், இவ்வளவு ராட்சசிகள் உட்கார்ந்துருக்கீங்க, இவாளுக்கு நடுவில் ராத்திரியில உங்களை பார்த்து அனாயாசமா உங்களிடத்துல மோதிரம் கொடுக்குறேன், ராமாயணம் சொல்றேன் அப்படின்னா இது என் முயற்சியா? இந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தது என் முயற்சியா? எல்லாம் அந்த பிரபுனுடைய சங்கல்பம் இல்லையா? நான் தான் உங்களை காப்பேன்னு தெரிஞ்சுதானே என் கையில வந்து கையில கொடுத்தார். இவ்வளவு குறைந்த போனதே கிடைச்சது என்கிட்ட தானே அந்த ராமநாமத்தை கொடுத்தா. அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவானும் யாரு உனக்கு குருன்னு பகவான் தீர்மானிக்கிறானோ அவங்கிட்ட தான் பகவான் அந்த ராமநாமத்தை கொடுத்து என்னை காப்பாற்று சொல்லுவான். நீனா போய் உனக்கு குருன்னு, இவர் என்னுடைய குரு, இவர் என்னுடைய குரு கிடையாது. குரு உன்னை தேடி வருவான். அந்த குரு தேடி வரும்பொழுது அந்த குருவை தெரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம், அந்த பக்தி நமக்கு இருக்கணும், அந்த பணிவு நமக்கு இருக்கணும். அதுதான் இங்க ராமாயணத்துல காட்டப்படுறது. நீங்க இப்படி நினைக்கிறீங்களே, அந்த பிரபுவனுடைய முயற்சியினால்தான் நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அந்த பிரபு எப்பொழுதும் உங்களையே நினைச்சிட்டு இருக்கார். அவர் மாம்சம் சாப்பிட்றது இல்லை, உடம்புல புழு பூச்சி ஊடுறது கூட அவருக்கு தெரியல, ஸ்நான பானங்கள்லாம் நேரம் தவறி போயிடுறது அவருக்கு. எப்பொழுதும் சீதே வைதேகி அப்படின்னு இருக்கார், மைத்திலி அப்படிங்கிறார். எதை பார்த்தாலும் ஒரு பூவை பார்த்தா கூட ஓடி போய் வைதேகி அப்படின்னு அழறார். இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். உங்களுக்கு எந்தெந்த உணவெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த உணவெல்லாம் விளக்கிட்டார். மேல புழு பூச்சி ஊடுறது கூட அவருக்கு தெரியறதில்லை. தூங்கவே மாட்டேங்கிறார், எப்பொழுதும் அனத்தின் இருக்கார். அதான் சொல்றார், நித்தியம் தாத்யான பரோ ராமஹா நித்தியம் சோகபராயணஹா. இதெல்லாம் சொல்றார் வந்து, நான்யச்சிந்தயதே கிஞ்சித் சது காமவசங்கதஹா. உங்க மேல பைத்தியமா இருக்கார். அங்க பார்த்தா மைத்திலிங்கிறார், எதை பார்த்தாலும் ஒரு மான் தன்னுடைய பெண்மானோட போச்சுன்னா, நான் இப்படி உட்கார்ந்துருக்கேனே, பிராட்டி இருந்தா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். சந்திரனை பார்த்து அழறார், மழை பெஞ்சா அழறார். எதை பார்த்தாலும் உங்களோட இருந்த ஏதோ ஒன்று அவருக்கு ஞாபகம் வருது. உங்களை தவிர வேற எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள்லாம் கூட இருந்து இவ்வளவு சாதத்தை ஊட்டுறோம், ஏதோ ஒரு பழத்தை கொடுக்குறோம், கூடவே உட்காந்துருக்கோம், எப்பொழுதும் அனத்திட்டே இருக்கார். அவர் உங்களையே நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சீதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, பர்தாகிட்டே தனக்கு சேவை வந்துடுத்து அப்படிங்கிற சந்தோஷம். இப்ப சீதையினுடைய துக்கம் ஒரு பகுதி துக்கம் போயிடுது. ஆத்துக்காரன் தன்னை நினைச்சிட்டு இருக்காரா, தன்னை தேடுறாரா, அவர் உயிரோடு இருக்காரா, இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா, தன்னை நினைச்சு அவர் கஷ்டப்படுறாரே அப்படிங்கிற வருத்தம் இப்ப ஜாஸ்தியாக. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, மழை காலத்துல சந்திரன் இப்படி மேக மூட்டங்களுக்கு நடுவில் சூழ்ந்திருக்கும் பொழுது பாதி தெரிந்தும் பாதி தெரியாமல் இருக்கும் இல்லையா, அது போல சொல்றார், சா ராம சங்கீர்த்தன வீத சோகா. இதோட சீதையினுடைய துக்கம் தீர்ந்து போயிடுங்கிறார் ராமாயணம். கடையாளி கொடுத்தோன்னே அவருடைய துக்கம் போயிடுது அப்படின்னா, ராமர் கொடுத்துட்டார். ராம
2 அக்ஷரத்தை கொடுத்துட்டா. வந்தோடனே என்னாச்சு அப்படின்னா, அதனாலதான் பர்த்தாரமிக சம்பிராப்தா, ராமரே கிடைச்சது போல சந்தோஷம் அடைச்சாள். ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே சாந்துத சேஷச்சந்திரா. அந்த மழை காலத்துல எப்படி மேல மப்பு மூட்டமுமா இருக்கும் பொழுது சந்திரன் பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாமல் இருக்குமோ, நிஷேபவை தேக சுதாபூவே. தேவியினுடைய ஹிருதயம் இப்ப கொஞ்சம் தெளிவாயிடுத்து. ராமரை நினைச்சு இப்ப துக்கம், தன்னை நினைச்சு உள்ள துக்கம் போய் ராமரை நினைச்சு உள்ள துக்கம் தேவிக்கு ஜாஸ்தியாயிடுது. இயற்கை. உடனே மேற்கொண்டு என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது 2 விஷயங்களை இப்ப தேவிக்கு தைரியம் வந்துட்டு, ராமர் என்ன பண்றார், என் பிரபு ஏன் இன்னும் ராவணனை அழிக்கல, நான் வந்தோம்னா 1 நாள்ல ராமர் வந்துடுவார், 2 நாள்ல வந்துடுவார், 1 வாரத்துல வந்துடுவார், 2 வாரத்துல வந்துடுவார், 1 மாசத்துல வந்துடுவார்னு நினைச்சிட்டு இருந்தேனே. 8 மாசம் ஆயிட்டு. இந்த ராவணன் என்ன பார்த்து 2 மாசம் காலக்கெடு கொடுக்குறாங்க. என் பிரபுவிடத்துல நாகர்களோ யக்ஷர்களோ தேவர்களோ உரகர்களோ கிண்ணவர்களோ தேவாசுரர்கள்ல யாரும் என் பிரபுவிடத்துல யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரபுவாச்சே. அப்பேற்பட்ட பிரபு ஏன் சும்மா இருக்கா? காட்டுல நானும் ராமச்சந்திர பிரபு ஒரு சந்தர்ப்பம் உல்லாசமாக இருந்த பொழுது, ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்ப இந்த காகாசுர விருத்தாந்தம்ங்கிற ஒரு கதையை சொல்றார். இந்த கதை ராமருக்கும் சீதா பிராட்டிக்குமே தெரிஞ்ச கதை. ஒரு காக்கா சீதா பிராட்டிய மார்புல கொத்தறது. காட்டுல அலங்கிட்டு பிராட்டியும் பெருமாளும் அசந்து ராமர் கொஞ்சம் டயர்டாகி மடியில தலை வச்சு தூங்குறார். அந்த சந்தர்ப்பத்துல சீதையினுடைய இந்த சோனித பிந்து, இந்த ரத்தம் பட்டுன்னு ராமர் மேல பட்ட உடனே, ரத்தம் எப்பவுமே சூடா இருக்கும். பிரபு பட்டுன்னு எழுந்து இப்படி பார்த்தார், சீதையினுடைய மார்பு அப்படியே கொத்தி கிடக்கு. யார் பண்ணின அப்படின்னு கோபம் பிரபு. கீழப்பட்ட துஷ்டத்தனத்தை யார் பண்ணின? ஈடிசின்லாம் சொல்றோமே, நீங்க சொல்றாள் தமிழ்நாட்டிகள் தனியா போக முடியல, டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உலகம் பிறந்த நாளா இந்த அவஸ்தை. அதுவும் தன்னுடைய பக்தாவோட ராமச்சந்திர பிரபுவோட சீதா பிராட்டி இருக்கும் பொழுதே ஒரு காக்கா ரூபத்துல காக்காசுரன், அவன் பேரு ஜெயந்தன்னு பேரு, இந்திரனுடைய புள்ள, அவன் தேவியை கொத்தான். மாம்சத்துக்காக கொத்தான். உடனே ராமர் கோபம் கண் செலவுது. யார் அப்படின்னு கேட்ட உடனே தேவி கருணையோட இந்த காக்காவை பார்க்கிறா. இந்த அசடி இப்படி பண்ணி தொலைச்சுட்டேன், யார் அப்படின்னு கேட்கிறவருடைய கோபம் காலாக்னி சதுரசே கோபகா. கோபம் காலாக்னி மாதிரி ஒரு ராமச்சந்திர பிரபுக்கு. க்ஷமையா பிருத்திவி சமஹா. பொறுமை அப்படின்னா அப்படி பூமி மாதிரி பொறுத்துப்பார். கோபம் காலாக்னி மாதிரி சுட்டி எரிச்சிடுவாருங்கிற ராமச்சந்திர பிரபுடைய இந்த காலாக்னி ருத்ராம்சம் வெளியில வந்தது. பட்டுன்னு அங்க இருந்த ஒரு புல்ல எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை மந்திரிச்சார், இந்த காக்காவை போட்டுட்டார். ஒரு காக்காவை அடிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரமா? அந்த பையன் ஓடினான் நேரம் ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் போனாங்க. ஏதோ சனியன் காக்கா விரட்டு, 12 மணிக்கு வந்து அப்படின்னு விரட்டா இல்லை. அவன் அப்பா இந்திரன், அவன் தூரக்கேட்டு பார்த்தான், ராமருடைய அஸ்திரம் வரத பார்த்தான். அவன் சொன்னான், அவன் கொண்டாட்டிட்டு சொன்னான், சச்சி தேவிட்ட சொன்னான், இந்த அசடு போய் ராமருக்கு அபராதம் பண்ணிருக்கான், அதனால டோரை க்ளோஸ் பண்ணு, இந்திரன் அவுட்டுன்னு போட்டுரும், ஊர்ல இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னா. அவன் சச்சி தேவி சொல்லிட்டான், அவங்க அப்பாவும் ஊர்ல இல்லை, நானும் ஊர்ல இல்லை, நாங்கள் கடவுள் சாத்திட்டு போறோம்னு போயிட்டான். கைலாசத்தை ஓடினான். சிவபெருமான் எப்படி ராம துரோகியோ என்னால ஒன்றும் பண்ண முடியாது, பிரம்மலோகத்திலையும் பிரம்மா கை விரிச்சுட்டார், இந்திரனும் கை விரிச்சுட்டான், இப்ப வேற வழி இல்லை, 3 லோகத்திலையும் சுத்தி நேர இவருடைய காலில் விடுறார். காலில் விழுந்த உடனே இந்த சந்தர்ப்பத்துல தேவி அடைக்கலம் கொடுக்குறான். கொடுத்த உடனே ராமச்சந்திர பிரபு ஒரு கண்ணை மட்டும், என்னுடைய அஸ்திரம் வீணா போகக்கூடாது, ஒரு கண்ணை பலியா கொடுத்துடு அப்படிங்கிறார். அதனாலதான் அருணகிரிநாதர் இந்த பாட்டை பாடுறார். அருணகிரிநாதர் இந்த பாட்டு உண்டு. இந்த பாதிமதி நதி போதும் மணி சடை நதர் அருளிய குமரேசா அப்படின்னு பாடிட்டே வருவார். அதுல காகம் உரை, காதும் ஒரு விழி, காகமுற அருள்
மாயனரி திருமருகோனே காலனை அணுகாமலுணரிரு காலில் வழிபட அருள்வாயே. அதுல சொல்ற காதும் ஒரு விழி காதும் உற அருள் மாயன் அரி திரு மருகோனே. எங்க பாடினாலும் நாராயணனுடைய மாப்பிள்ளைன்னே பாடுறார். அது மாதிரி இப்படி அந்த ஒரு காக்காது பிரம்மாஸ்திரம் போட்டாரே என்னை விட்டுட்டாரே அப்படின்னு விராட்டி சொன்னாள். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நானும் ராமரை சுத்தி வந்த பொழுது ஒரு இடத்துல ஒரு உம்மை போல ஒரு வானரன் என்னை பார்த்து உர் அப்படின்னா நான் ராமச்சந்திர பிரபு ஆலிங்கனம் பண்ணிட்டேன். என்னுடைய நெத்தியில் இருந்த திலகம் ராமருடைய புஜத்துல பட்டுதே. அப்ப ராமரிடத்துல கேட்டேன் இது என்ன அப்படின்னு. ராமரிடத்துல கேட்டப்போ ஸ்ரீராமர் சொன்னார், நான் திக்விஜயம் பண்றதுக்கு நீ இட்ட வீரத்திலகம் அப்படின்னா. அன்னைக்கே நான் வீரத்திலகம் விட்டுட்டேனே. இப்பேற்பட்ட சத்ரு இங்க லங்கையில இருக்கான். அவர் என்ன பண்றார்? ராமருடைய பானங்கள்லாம் எங்க போச்சு? ராமருடைய கோதண்டம் என்ன பூப்பறிக்கிறதா? லட்சுமணன் என்ன பண்றா? ஏன் என் மேல பிரியத்தை இழந்துட்டா? ஏன் என்ன தேடல? அவருடைய அஸ்திரங்கள்லாம் என்னாச்சு? இத்தனை நேரம் ஒழிக்க வேண்டாமா அப்படின்னு ஆவேசமா பேச. ஆனா ஆஞ்சநேயர் திருப்பி 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 சொல்றார், ராமர் வரப்போறார். லட்சுமணர் உங்களுக்கு நமஸ்காரத்தை சொன்னார், உங்களையே நினைச்சிட்டு இருக்கார், எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கா, சீக்கிரமே லங்கா அழிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவளுக்கு ஆறுதலை சொல்லி தேவி இடத்துல உத்தரவு வாங்கிட்டு மெதுவாக உத்தரவு வாங்கிட்டு தேவி கிளம்பும் பொழுது ஒரு மாசம் தான் உயிரோடு இருப்பேன், 2 மாசம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ராமச்சந்திர பிரபுவை அழைச்சின்னு வர பொறுப்பு உன்னுடையது என்று அனுமானுடைய தலையில் அந்த பொறுப்பை கட்டினாள். அனுமானும் அதை ஏற்றுண்டார், தேவியை சேவிச்சார், தேவி தன்னுடைய சூட்டாமணியை கொடுத்தாள். இது என்ன தாற்பயம் அப்படின்னா, கையில போட்டுக்கிற மோதிரம் அஞ்சே என்று அபயம். சூடாமணி தலையில போட்டுக்கிறது, அதை கொடுக்கறது என்னன்னா ராமருடைய திருவடியில என்னுடைய தலையினால் நமஸ்காரம் பண்ணினேன் அப்படின்னு நீ சமர்ப்பி அப்படிங்கிற ரீதியில ராமர் அடைக்கலம் கொடுப்பதும் சீதா பிராட்டி தன்னுடைய சூடாமணியை கொடுப்பதுமாக அதை வாங்கி பத்திரமா ஆஞ்சநேயர் வச்சிருந்தார். அந்த காரியம் முடிஞ்சுட்டு அம்மாவை பார்த்து பேசியாச்சு. மதர்ஸ் டேங்கிறாங்க இல்லையா, நீங்க நமக்கு மதர்ஸ் டே வந்தாச்சு. ஆஞ்சநேயருக்கு தானே அம்மா, உண்மையான அம்மா வந்து பார்த்தாச்சு, அம்மாவை பார்த்தாச்சு, நல்லா பேசியாச்சு. அப்போ சொன்னா, அப்போ ஒரு அவளுக்குள்ள ஒரு சம்பாஷணம் நடந்தது. நான் உங்களை நானே அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். சீதா பிராட்டி சொல்றா, இவ்வளவு சின்ன குரங்கா இருக்கே எப்படி அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு உடனே அனுமார் நினைச்சிருந்தார். நவம் பரிபவம் கிருதம், ஏன்னா அன்றும் இன்றும் என்றும் நம்ம ஆஞ்சநேயரை பார்த்து உம்மால இது ஆகுமானு கேட்டவளே கிடையாது. எவ்வளவு கஷ்டமான அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தனக்கின்றத ராமதூத தயா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபு இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிளா பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்ட சுவாமியவர். அவரை பார்த்து சீதா பிராட்டி எப்படி நீ பண்ணுவீர் அப்படின்னு உடனே சீதா பிரத்ய காரணாது உடனே ஒரு விஸ்வரூபம் காட்டினார் பெருமாள். ஆகாசத்துக்கு பூமிக்கு இருக்கார். இதே பார்த்து சீதாதேவி மலைக்கல. சீதாதேவிக்கு தெரியும் அனுமானுடைய வைபவம். நமக்கெல்லாம் அந்த விஸ்வரூபம் வேணுங்கிறதுக்காக சீதா பிராட்டி அதை வெளியில கொண்டு வந்தா உடனே விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்ஞஸ்துவம், நீ ஒத்தனே இந்த லங்கையை அழிக்கிறதுக்கு போதும், ராவணன் உள்பட எல்லாரையும் நீரே அழிச்சிருவீர், இருந்தாலும் சண்டேன்னு வந்துட்டா அதை சொல்ல முடியாது. 2வது உங்க முதுகுல ஏறி நான் உட்கார முடியாது, என்னை என் பிரபு வந்து என்னை அழைச்சிடும், அப்பதான் ராமருக்கு பெருமை அப்படின்னு தேவி சொன்னாள். இப்ப கிளம்பிட்டார். கிளம்பினோட தேவி கிளம்பும் பொழுது சொன்னா, அப்பா உனக்கு ஏதாவது நான் ஆகாரம் கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியல, நீ எப்ப சாப்பிட்டியோ தெரியாது, எப்ப நான் இங்க இருக்கேனோ இது அம்மா இருக்கிற இடமா நினைச்சுக்கோ, இந்த இடத்துல உனக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா மனசுல நினைச்சா, ராவணன் வந்து இங்க ரொம்ப சவுண்டு விடுறான், அவன் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கான், அம்மா எனக்கு 1 மாசம் தான் டைம் கொடுத்துருக்கா, இந்த 1 மாசம் அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது, நான் ஊருக்கு போய் ராமரை அழைச்சிட்டு வர வரைக்கும் ராவணம் சீதா பிராட்டி பக்கமே வரக்கூடாது, எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவனுக்கு அஸ்தியில ஜுரம் வரா மாதிரி கிளப்பி விட்டு நான் போகணும். இப்ப என்னாச்சு, நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன், பார்த்து பேசியாச்சே, அம்மா கிட்ட கல்யாணம் கொடுத்தாச்சு, சூடாமணியும் வாங்கிட்டாச்சு, அம்மாவை ராமரை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியாச்சு, இனிமே போறதுக்கு முன்னாடி இவருக்கு ஏதாவது வேட்டு வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா. அப்ப நினைச்சா, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ராவணனுக்கு நல்ல கதை சொல்லுவோமே அப்படின்னா
இப்போ ராவணனுடைய கோவில் வாசல் வீட்டு வாசலில் போய் நின்று ராவணனை பார்க்கணும் அப்படின்னா விடுவாடா, சீ குறைங்க போ அப்படின்டுவா. அதனால உள்ள போகணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். அவர் நினைச்சார் கலாட்டா பண்ணினால்தான் நடக்கும். இப்பெல்லாம் பண்றாங்க கலவரம் பண்றதுங்கிறாங்க. முதல்ல கலவரம் பண்ணியது நம்ம ஆஞ்சநேயர் தான். கலவரம், உண்மையான கலவரம். என்ன பண்ணினார் அப்படின்னா, அங்க போய் அந்த இவன் அழகா அந்த அசோகவனத்தை அவ்வளவு அமைப்பா அமைச்சிருக்கான் இல்லையா, எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சான். உடைச்சி எறிஞ்சு கல்லெல்லாம் இவ்வளவு சைஸ் உள்ள கல்லெல்லாம் தூக்கி வச்சுட்டார். பெரிய பெரிய கல்லெல்லாம் சைஸ் ரகமா எப்படி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுக்குவாளோ அது மாதிரி அடுக்கினார். ஏன் அப்படின்னா சண்டைக்கு வருமா மண்டையை உடைக்கணும், அதனால இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டார். வச்சுட்டு அந்த மேல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கோட்டைன்னா கோட்டையில ஒரு சைத்திய பிராசானம் ஒரு வளைவு இருக்கும் இல்லையா, அந்த தோரணத்து மேல ஏறிட்டார். ஏறிட்டு குரல் கொடுக்கிறார், ஜெயத்யதிவலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ய மகாபலஹா ராஜாதேதி சுக்ரீவஹா ராகவேணாதிபாலிதஹ தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்டகர்மணஹ ஹனுமான். சொல்ற உற்சாகமா ஜெய பஞ்சகம்னு பேரு, 5 ஸ்லோகம் சொல்றார். ஜெயத்யதிவலோ ராமஹா, ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜெயத்யதிபதோ ராமஹா லக்ஷ்மணஸ்ய மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவனுக்கு வெற்றி உண்டா. இப்படி சொல்லிட்டே வர ராகவேணாதிபாலிதஹ தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாஸ்லிஷ்ட கர்மணஹ. கடைசியில் தனக்கு ஜெயம் கொடுக்க வேண்டாமா, அதனால சொல்லுகிறார் ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா ஆருதாத்மஜஹ நராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத். சொல்றார், உங்க ஊர்ல எவ்வளவு ராவணன் இருந்தாருன்னா, உங்க ஊர்ல எவ்வளவு ராவணன்? எங்க ஊர்ல ஒரு ராவணன் தான் இருக்கு. ஏன் தெரியுமா, அநேகமா 1000 ராவணன் தான் எனக்கு சமமா இருக்கு. உங்க ஊர்ல ஒரு ராவணன் சொல்றாரு. நராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத். என் குரங்கே கட்டாத, அடிபட்டு சால. என்ன தைரியத்தை வந்து கட்டுருக்க, கையில ஒரு கத்தி கூட எடுத்துன்னு வரல, ஒரு கதை கூட எடுத்துன்னு வரல, வெறுமையோட வந்திருக்கேன். இங்க வந்து எங்க ஊர்ல கத்தறையே. உடனே ஆஞ்சநேயர் பேப்பாயில, எனக்கு இருக்கிற ஆயுதம், எனக்கு எதுக்கு ஆயுதம்? கையில பலம் இல்லாதவன் தான் ஆயுதம் வேணும். அறைவேன், கிள்ளுவேன், பிராண்டுவேன், கத்துவேன், மிதிப்பேன், பெசைவேன், தூக்கி போட்டு கும்புவேன், எல்லா பேரும் விடுவேன். சொல்றார், நிகத்தா சத்ரு சைன்யானாம் நராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் சிலாபிஷ்ட பிரகடதா பாதவைஷ்ட சகர. எனக்கு எதுக்கு ஆயுதம்? மரத்தை பிடிக்க அடிப்பேன், கல்ல மலையை உடைச்சு மண்டையை உடைச்சு மாங்காச்சாறு காட்டி விடுவேன். எல்லா பேருக்கும் ஒரு பயம் உயிரோடு இருக்க மாட்டேங்குது. சொல்றாரு, அத்தைத்வா புரியும் லங்கா, லங்கா புரிய இருக்காது, கபடு புரியாக்கி விடுவேன். அபிவாத்தியகமை, அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டேன். அபிவாத்தியகமைத்தினி சமுத்தானத்தோ கமிஷ்யாம் விஷதாம் சர்வ ராட்சசாம். எல்லா ராட்சசத்தையும் இன்னையோட ஒழிஞ்ச அப்படின்னு கர்ஜனை பண்றா. இவ்வளவு கத்தனை ஹனுமான் எவ்வளவு கத்திருப்பார் யோஜனை பண்ணிங்கோ. ராட்சசிலாம் மெதுவா எழுந்தா, அவ்வளவு சத்தமாவா கேட்குது அப்படின்னு எழுந்தா. அவள் தான் சீத்தைட்ட ஓடி போய் சொன்னாலாம், என்னடி திடீர்னு பெரிய குரங்கு வந்திருக்க அப்படின்னு. உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு ராவணன் சொல்லி சொன்னா, ஒரு பெரிய குரங்கு வந்திருக்கு அப்படின்னு உடனே அவன் யாரோ அந்த குரங்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிங்கரன்கள் இருக்கக்கூடியவர்களை ஒரு 80,000 பேர் அடிக்கலாம், போய் அடிச்சு அந்த குரங்கு பிடிச்சிருவாடா அப்படின்னு வரத்துக்குள்ள இவர் சத்தம் கொடுக்கிறார், ஜெயத்யதிபதோ ராமஹா லக்ஷ்மணஸ்ய மகாபலஹா. அந்த இதனுடைய கதவுடைய தாழ்பாடை முடிங்கி அடிச்சு எல்லாத்தையும் ஒருத்தரோட ஒருத்தர் நெட்டி எல்லாரையும் வதம் பண்ணிட்டு மறுபடியும் சத்தம் கொடுக்குறான், ஜெயத்யதிபதோ ராமஹா. ராவணனுக்கே காதுல விழுது. உடனே ராவணன் என்ன பண்ணினான் அப்படின்னா, உடனே பஞ்சசேனாதிபதிகளை அனுப்பினான். பஞ்சசேனாதிபதிகளை வதம் பண்ணிட்டான். அதுபோல ஜம்புமாரி அப்படிங்கிற பிரகஸ்தனுடைய பிள்ளை வரணும், பெரிய வீரனம், பெரிய ரணச்சண்டன், அவன் ஜெயிக்காத யுத்தமே கிடையாது. பெரிய கொட்டு முழக்கிட்டு 10,000 பேரை அழைச்சிட்டு வரான். நம்ம ஆஞ்சநேயரை அடிக்கிறான், 10 சரத்தினால அவருடைய மார்பில் அடிக்கிறான். மாயிறது ஹனுமார் அவரை யுத்தம் பண்ணி பார்த்தா கடைசியில சண்டை படிச்சு பார்த்தா யுத்தம் நடந்துட்டே இருக்கும். வால்மீகி சொல்லுவார், அவனை பினிஷ் பண்ணணும்னு ஹனுமார் சங்கல்பிச்சுட்டா அடுத்த ஸ்லோகம் க்ளோஸ் பண்ணிடுவார். அதுதான் ஹனுமான். அவனை முடிக்கணும்னு நினைச்சா
அடுத்த கணம் ஒரு பெரிய கல் எடுத்தா ஒரே அடியம் அடிச்சு மேல தானே ஜெயராமான குதிக்கிறான். அவன் ரதத்து மேல குதிச்சா வால்மீகி சொல்றான், அங்க ரதம் இல்ல, அந்த குதிரை இல்ல, அந்த ஜம்பவாதி இல்ல, அவன் மண்டை இல்ல, அவன் கால் இல்ல, அவனுடைய அம்பு இல்ல, எல்லாம் சக்தியா ஜம்பு பலங்கள் எப்படி யானை சக்தி பண்ணுவோம் அது போல பண்றான். அடி ஜம்புவாதி ஜம்புவாதி போனோடனே அங்க மந்திரி குமாரர்கள் அதுதான் மந்திரி குமாரர்கள் உடன்பிட்டா அக்ஷகுமாரன் அப்படின்னு அவனுடைய உடனே அவன் சும்மா யுத்தப்படுறான், சும்மா நிறுத்தப்படுறான். 14 வயசு பையன் பண்றோமே அப்படின்னு நினைச்சு அவனோட விளையாடிட்டா பண்ணிக்கிறா ராட்சசம் பெருமாட்சம் விடா அப்படின்னு நினைச்சு அவனுடைய சாரதியை வதம் பண்ணி குதிரையை வதம் பண்ணி வீட்டை உடச்சி ரதத்தை உடைச்சா அந்த பையன் போடுறோம் அப்பாட்டு கத்தி எடுக்கணும் ஆபாசத்துல அனுமாரே இருக்கணும். அனுமாரா பாம்பு பிடிப்பாரா மாதிரி ஆகாரமா பிடிச்சு ஒரே அடிக்கிறா அக்ஷகுமாரனே வதம் பண்ணி அக்ஷகுமாரன் வதம் பண்ணினோடனே உடனே ராவணன் இப்போ போவோம். ராவணன் உடனே வில்ல எடுத்து கிளம்பினான். இந்திரஜித் அங்கே சொன்னா, அப்பா நீங்க குரங்கு பிடிக்க போகக்கூடாது, குரங்கு நான் போய் பிடிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே ராவணன் சொன்னா, இது சாதாரண குரங்கு இல்லடா, இந்த குரலை கேட்டியா? ஜெயத் யதிவலோ ராமகா, இந்த குரலை கேட்கறியா? இது சாதாரண குரங்கு இல்ல, வந்திருக்கிறது யாரோ வருணனோ இல்ல இந்திரனோ இல்ல குபேரனோ இல்ல யமனோ இல்ல விஷ்ணுவோ இல்ல ருத்ரனோ, யாரோ தேவன் வந்திருக்கான். இது சாதாரண அல்ப குரங்கு இல்லை. நான் வாலி முதலிய மகாவானரர்களை பார்த்திருக்கேன். ஆனா இவனுடைய வேகமும் இவனுடைய விவேகமும் இவனுடைய வீரமும் இவனுடைய குரலும் ஆச்சரியம். எப்ப நம்மளால இவனை புரிஞ்சுக்க முடியலையோ அப்ப இவன் தனிங்கிறத தெரிஞ்சுக்கோ, போய் ஜாக்கிரதை மாட்டிவிடாது, ஜாக்கிரதையா புரிஞ்சுடுவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரஜித்து கொட்டு முழக்கின்னு வரான். மகாவீரன் இந்திரஜித். இந்திரஜித்து யுத்தம் பண்ண 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 அவன் போடுற அஸ்திரங்களால் லகுவா நம்ம ஆஞ்சநேயரை பிடிச்சி பட்டு அவன் மேலேயே அடிக்கிறான். அடிச்சு அவனுடைய குதிரைகள் எல்லாம் நாசம் பண்ணி அவன் இந்திரஜித்து ஆகாசத்துல கிளம்பி யுத்தம் பண்றான். அவன் ஆஞ்சநேயருக்கு ஈடு கொடுக்க முடியும். அவன் அஸ்திர சஸ்திரங்களை வச்சுட்டு பண்றான். ஆஞ்சநேயர் கல்லையும் வச்சுட்டு ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு அடிக்கிறான். ஹனுமானுடைய வேகம் ஜாஸ்தியாக ஆக இந்திரஜித்து யோஜனை பண்ணினா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம தாமதம் பண்ணினோம்னா நம்ம ஜோலியை முடிச்சுடுவார் ஹனுமார். அதனால அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி தப்பிக்கணும் அப்படின்னு பட்டுன்னு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம். இந்திரஜித்து ஒரு 3 தடவை 4 தடவை ராமாயணத்தில் ஜெயிக்கிற மாதிரி அவனுக்கு ஜெயம் வரதுக்கு காரணம் அவன் மந்திரம் உள்ள அஸ்திரங்களை பட்டுன்னு பிரயோகம் பண்ணுவான். நாகாஸ்திரத்தை போட்டுருவான், பிரம்மாஸ்திரத்தை போட்டுருவான். அதனால ஜெயம் தற்காலிகமான ஒரு ஜெயம். ஹனுமாரிடத்தில் அந்த அஸ்திரமானது பிரம்மாஸ்திரமானது வந்தது. ஹனுமாரை பட்டு கட்டிட்டு ஒன்றும் பண்ணலை. ஹனுமார் தெரிஞ்சுடுத்து பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணிருக்கான். பிரம்மாஸ்திரம் தன்னை பிடிச்சு விட்டு விடுத்தோன்னு தெரிஞ்சுடுத்தோம். அப்போ யோஜனை பண்ணுறார், இப்போ விழறா மாதிரி விழுவோம், என்ன அழைச்சின்னு போவான், அரெஸ்ட் பண்ணி அழைச்சின்னு போவான், ராவணன் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு இருக்கான். உடனே பொற்று கீழே விழுந்த உடனே இந்த ராவண ஆள்லாம் இவரை சணல்னால கயிறுனால போட்டு கட்டி இந்திரஜித்து தலையில கை வச்சுக்கிறான். அட திருக்கு பயிர்களா, மந்திர அஸ்திரத்தினால கட்டி வச்சிருக்கேன், அந்த குரங்க போய் இவன் சணல்னால கட்டுறாங்க. அது எப்பேற்பட்ட பலசாலி, அவன் நினைச்சு இப்படின்னாருனா எல்லாம் பிச்சுன்னு போயிடும். இருந்தாலும் அனுமார் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. உடனே இவன் விழுந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஊரில் எவனா திருடாலாம் கிடைச்சா அந்த காலத்தில் தருமடி அடிக்கிறதுன்னு உண்டு. அது மாதிரி எல்லாம் சேர்த்து மொத்துறது, கிள்றது, அடிக்கிறது, பிராண்டுறது ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சின்னு எல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார். அந்த மாதிரியே சொல்கிறார், எனக்கு இது வருத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு முக்கியம் ராவணனை பார்க்கணும். ராவணனுடைய சபைக்கு வரா, ராவணனுடைய சபைக்கு அப்படி நடந்து வரா. ராவணனுடைய சபைக்கு வந்தோடனே என்னாச்சு அப்படின்னா ராவணன் அழைச்சிட்டு வரா இல்லையா, ராவணன் உட்காந்துருக்கான் இல்லையா, ராவணன் அப்படி பார்க்குறார். ராவணன் ஹனுமான் உள்ள வந்தோடனே பட்டுன்னு எழுந்துருக்கான். எழுந்துட்டு அப்படி எல்லாரும் பார்க்குறாளான்னு பார்த்து எல்லாரும் ஹனுமார் வரத்தை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அதனால ராவணன் எழுந்தது யாரும் கவனிக்கல. ஆனால் ஹனுமார் கவனிச்சுட்டார். என்ன கவனிச்சுட்டாருன்னா இவன் நம்மளை பார்த்து பயங்கர கவனிச்சுட்டார். அவர் என்ன நினைச்சான், கிமேஷ பகவான் நந்திகி. ராவண ஒரு சந்தர்ப்பம், ராவண சிவபக்தன் இல்லையா, கைலாசம் போகும்பொழுது ஒரு தடவை நந்திகேஸ்வரர் போகாதரா, பார்வதி பரமேஸ்வரால் ஏகாந்தமாக இருக்கா போகாதேன்னா
சீ குரங்கே என்னை யார் தடுக்கிறதுக்கு நீ அப்படின்னு நந்திகேஸ்வரர் சொன்னார், மகாத்மாவான என்ன பார்த்து குரங்குன்னு சொல்றியா? குரங்குனாலே ஒரு சாபம். இப்ப குரங்கா வந்தோடனே ஒருவேளை சாபத்தையும் கொடுத்துட்டு அவர் தான் குரங்கா விட்டாரோ அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அனுமார்ட்ட சிவாம்சம் இருக்கிறதுனால நந்தி மகன் தானே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நந்தி அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானமே பரமேஸ்வரன் தான். நந்திங்கிற சொல்லுக்கு வியாக்கியானமே பரமேஸ்வரன் தான். நந்தி மகன் தானேன்னா பிள்ளையார்னு ஒரு அர்த்தம். இன்னும் நந்தி அப்படிங்கும்போது நந்தி மகன் தானே அப்படிங்கும்போது பரமேஸ்வரருடைய புத்திரன் தான். அதனால வால்மீகி மெனக்கெட்டு சொல்றா, இமேஷ பகவான் நந்தி, சாட்சாத் நந்திகேஸ்வரர் வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சான். இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவா இருக்காரு யார் அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்துதான் ஹனுமார் பார்த்து, ராவணனை பார்த்து ஹனுமார் கொண்டாடுறார். ஆஹா, சர்வதா அதிப்பிரகிருஷ்டோசம், பேர்பட்டவன், அப்படி 10 கை 10 தலை 20 கையோட உட்காந்துருக்கானே. அவனுடைய ஐராவதம்ங்கிற யானை வெட்டி அந்த அச்சு இருக்கு, விஷ்ணுவுடைய சக்கரம் அடித்த கழுப்பு இருக்கு, உட்காந்துருக்கான். குபேரனையே ஜெயிச்சவன், புஷ்பக விமானத்தையே ஜெயிச்சவன், யமனை ஜெயிச்சவன், இந்திரனை ஜெயிச்சவன், வருணனை ஜெயிச்சவன், எப்பேற்பட்ட தபஸ்வி. தன்னுடைய நரம்ப அறுத்து யாழ் கட்டி வாசிச்சவன், தலையே அறுத்து சிவனுக்கு ஹோமம் பண்ணினவன், தன்னுடைய பக்தியினால பிரம்மாவை வசப்படுத்தினவன். ஆஹா, இவன் மட்டும் இவனுடைய புத்தி மட்டும் நல்ல வழியில போச்சுன்னா இந்திரனுக்கு மேல இந்திரனா இருப்பானே, இப்படி போயிட்டானே, ராமரிடத்துல அழுகி போயிடுவானே அப்படின்னு நினைச்சு எதிரிக்கும் அருள் செய்வாய் நன்னஞ்சேன்னு பாடினார் இல்லையா. அதுபோல அந்த பார்த்து ராவணனுடைய பெருமையை பார்த்து சொல்றார், சர்வதா சீதா பிராட்டியை தொட்டு தூக்கியும் உயிரோட உட்காந்து அப்படின்னா இவனுடைய பராக்கிரமம் பேர்பட்டவன் அப்படின்னு ராவணேஸ்வரனை கொண்டாடுறார். மனசுக்குள்ள கொண்டாடிட்டு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது உடனே பிரகஸ்தனை விட்டு கேட்கிறான், யாருடா நீ, ஏன் வந்த? உடனே சொன்னார், மகாராஜா ஏன் வந்தேன்னு கேட்கிறே, உங்க ஊர் நன்னா இருக்கும் சுத்தி பார்க்க வந்தேன், உங்க ஊர்ல பனானா நன்னா இருக்கும்னா சாப்பிடலாம்னு வந்தேன். ஏன்டா அடிச்ச? ஏன் கீர்த்தனை வதம் பண்ணினேன்? ஏன் மந்திரிகுமாரனை வதம் பண்ணினேன்? ஏன் என்ன அடிச்சே? ஏன் அடிக்கேன்னு கேட்கிறாளே. அவா வந்து ஏன் சண்டை போட்டா என்கிட்ட, அதை கேட்க மாட்டேங்கிறாள. அவாவாளுக்கு அவாவா உடம்பு சக்கரை கட்டி என்ன அடிக்க வந்தான், திருப்பி அடிச்சேன், பட்டுன்னு போயிட்டான். இவ்வளவு பலவீனமா ஆட்கள் நீங்க வேலை வச்சிருக்கல அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். நான் வந்து டிஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் அஃபென்ஸ். அதனால அவன் அடிக்க வந்தான், திருப்பி அடிச்சேன், செத்து போயிட்டான். நான் என்ன பண்றத, நல்ல ஆளா இருந்தா நீங்க அனுப்பணும் அப்படின்னு ஒன்று. நீ ஏன் வந்த அப்படின்னு ஒன்று. யாருடைய தூத்தன்? தைரியமா சொல்ற, நான் வந்து யமனுடைய தூத்தனும் இல்லை, அவன்லாம் வரதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு உங்களுக்கு. நான் விஷ்ணு தூத்தனும் இல்லை, நான் ருத்ரனும் இல்லை, நான் ராமச்சந்திர பிரபுவுடைய தூத்தன். உங்களுக்கு தெரியுமே, வாலி உங்கள் நண்பன். அந்த வாலிய சரேனே ஏகேன ஒரு அம்புனால அஞ்சனவண்ணன் தன் அடுகணை ஒன்றாள் மாழ்கி. வாலியா, வாலிக்கு ராமருக்கு யுத்தம் நடந்ததா? எத்தனை நாள் யுத்தம் நடந்தது? எவ்வளவு தேவர்கள் வந்தா? ராமருக்கு யாரெல்லாம் துணைக்கு வந்தா? ஒன்று கிடையாது சுவாமி. அஞ்சனவண்ணன் தன் அடுகணை ஒன்றாள் மாழ்கி. ஒரே பானம் சொரேன்னு பார்த்தது வாலி போயிட்டாங்க. ராமனுக்கு சொரத்தை இறங்கிடுச்சுன்னா வாலி ராவணனையே ஜெயிச்சவன். அந்த வாலியே ராமர் ஒரே பானத்தில் அடிச்சாருன்னே ராவணனுக்கு அதிலே பாதி சொரத்து போயிடுச்சு. ஓஹோ, தலைவன் இல்லாமல்தான் நீங்களாம் தருதலைகளா தெரிகிறேடா, அதனாலதான் இப்படி வந்திருக்கடா. யார் சொன்னா எங்களுக்கு தலைவன் இல்லைன்னு? எங்களுக்கு தலைவன் உண்டு. சூரியன் தோன்றலேன்றான். சூரியனுடைய அம்சமான சுக்ரீவ மகாராஜா எங்களுக்கெல்லாம் ராஜா. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். சுக்ரீவ மகாராஜா சீதா பிராட்டியை தேடின்னு வர சொன்னான். சீதா பிராட்டியை தேடின்னு வந்தேன். உங்க ஊர்ல உங்க அசோக வனத்துல சீதா பிராட்டியை கொண்டு வச்சிருக்கல, இப்படி மற்றவருடைய மனைவியை கவர்மெண்ட் வச்சிருக்க பட்சத்துக்கு தப்பு இல்லையா? என்ன நினைச்சேன்? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேடா? ஏன் பேர்பட்ட அனர்த்தத்தை செய்கிறேன்? நீங்க கொண்டு வச்சிருக்கிறது யாரோ பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, சாதாரண பொம்மாட்டியும் வச்சுட்டு இருக்கேன். காலராத்திரி தாம் வித்தி சர்வ லங்கா விநாசினி. யாரு 9 நாள் நவராத்திரியில யாரு துர்கா லட்சுமி சரஸ்வதினு பூஜை பண்றோமோ அவளைத்தான் நீங்க உங்க காலத்துல கொண்டு வச்சிருக்கேன். காலராத்திரி தாம் வித்தி. காலராத்திரின்னு தெரிஞ்சுக்கோ. லக்ஷ்மணனுடைய கோபத்திலேருந்து தப்பிக்க முடியாது, ராமருடைய பானங்கள்ல நீங்க தப்பிக்க முடியாது. நான் சொல்றேன், ராமரை கொடுத்து நீங்க பொழைச்சிடுங்கோ.
அது மட்டும் இல்லை, நீ நினைச்சிட்டு இருக்க பக்தியினால சிவனை வசப்படுத்திட்டேன், தபசனால பிரம்மாவை வசப்படுத்திட்டேன், பராக்கிரமத்தினால இந்திரனை வசப்படுத்திட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனால் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ர திரிபுராந்தகோவா ருத்ரோ மகேந்திரனா இந்திரோ மகேந்திரனா சுரநாயகோவா ஸ்தாதும் ந சக்தா யுதி ராமவத்யம் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா. பிரம்மான்னு சொல்லு, ஸ்வயம்பூன்னு சொல்லு, சதுரான 4 முகம் உடையவர்னு சொல்லு, ருத்ரன்னு சொல்லு, திரிபுராந்தகன்னு சொல்லு, யாரு வேணா சொல்லு, திரிநேத்திரன்னு சொல்லு, 3 கண்ணுடையவன் முக்கண்ணன்னு சொல்லு, இந்திரன் மகேந்திரன் சுரநாயகன் தேவர்களுடைய தலைவன் சொல்லு. யாரு நினைச்சாலும் ராமர் உன்னை ஒழிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார் அப்படின்னா உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த ராமச்சந்திர பிரபு யாருன்னு நினைச்ச அவர் சர்வான் லோகான் சுசம்பிருத்யே சபூதான் சச்சராச்சராமி புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாகா. இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஈஸ்வரன். நீ ஏதோ தபோ பலத்தினால ராமணேஸ்வரன் அரட்டின்னு இருக்க. ராமர் ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணி ஒரு தபசு பண்ணி சம்பாதிக்கிற அவர் ஈஸ்வரன். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அதை காப்பாற்றி தன்னிடத்துல ஒடுக்கக்கூடியவரான பிரபு அந்த நாராயணன்கிறத தெரிஞ்சுக்கோ. அவருக்கு அபராதப்படாத. எப்ப ஸ்ரீராமர் நாராயணனோ மகாலட்சுமி தாயார் சீதைங்கிறத தெரிஞ்சுக்கோ. 2 பேருக்கும் அபச்சாரப்படாது அப்படின்னு இந்த குரங்க வதங்கள் அப்படின்னா குரங்க கொலவன் அப்படின்னா உடனே விபீஷ்ணர் இடத்துல ஆஞ்சநேயர் சொல்றார், என்னுடைய பிரபாவம் தெரியாம என்ன கொலவன் இருக்கிறான். நான் நினைச்சேன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் எல்லா பேரையும். என் நேரம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறார் மனசுக்குள்ள. பொறுமையா எவ்வளவு தூரம் போறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுமையா இருக்கா. கொலை பண்ணுன்னு ஆர்டர் பண்றான். உடனே விபீஷ்ணர் உள்ள தூதனை வதம் பண்ணக்கூடாது, தூதனுக்கு வதம் ஒரு நாளும் கிடையாது, உங்க பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு கெஞ்சறான். கெஞ்சினோடனே உடனே ராவணன் சம்மதிக்கிறான். இந்த குரங்கு ரொம்ப வாலாட்டம் வந்ததுலேருந்து பார்த்தா வால் மட்டும் ஆடிட்டே. அதனால வாழை வெட்டு ஒட்ட நறுக்கி போகும். ஊருக்கு போனா எங்கடா உன் வால், எங்க உன் வால் அப்படின்னு கூட்டாளிலாம் கேட்பான். லங்கைக்கு போனே என் வாழை ஒட்ட நறுக்கிட்டா அப்படின்னு இவனுக்கு ஒரு பரிபாவம், ஒரு அவமானமா போயிடும் அப்படின்னு அவன் ராவன் அதி புத்திசாலி. உடனே இந்த ராட்சச பயல்கள்லாம் ஆற்றுல ஓடி போய் இந்த பிழிஞ்ச துணிலாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துன்னு சுற்றி அதை நன்னா எண்ணெய் எல்லாம் தடவி நன்னா அதில் நெய்யெல்லாம் விட்டு நீட விட்டா. விட்டு பார்த்துட்டே இருக்கான். வாழை கொளுத்திட்டான். ஆஞ்சநேயர் என்ன பண்ணணும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணும் இல்லையா. ராமா ராமா என்னை காப்பாத்து, என் வாழை கொடுத்துறாளே அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணும் இல்லையா. கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. கீதையில பகவான் சொல்றான், ஜடவரதரை வச்சு தலையை கட்டுறா சோம இருக்கார். ரமண பகவானுக்கு கையில சார்கோமா கட்டி ஆபரேஷன் பண்றார். அனஸ்தீசியாதான் கட்டுறார், நீ பாட்டுக்கு பண்ணுங்கிறார். ஆச்சாரியாளுக்கு கண்ணில் ஆபரேஷன் பண்றார். பரமாச்சாரியாள் பாட்டு படுத்து நீ பாட்டு பண்ணுப்பா அப்படிங்கிறார். சரீரம் நான் இல்லை, சரீரத்துல நான்கிற எண்ணத்தை அறுத்துட்டு இருக்கா. அதுபோல யாருடைய வாழையோ யாரோ கொளுத்துறான்னு பார்த்துட்டு இருக்கார் ஞானி. ஞானிக்கு சரீரத்தில் நான்கிற அபிமானம் கிடையாது. இப்ப யாரு சீதை இடத்துல ஓடி போய் ராட்சசிகள் சொல்றது, உன்ன ஒரு குரங்கு பார்த்ததே தாமிரமுக கபிகி, அந்த வெள்ளமுத்தி குரங்கு, அந்த குரங்கை பிடிச்சிட்டா, அந்த குரங்கோட வாழை கொடுக்குறா அப்படின்னு சொன்ன சீதாதேவி அலற. சீதாதேவி சொல்றா, நான் மனசினாலும் வாக்குனாலும் சரீரத்தினாலும் எதிவா ஏகபத்னித்துவம், ராமருக்கு மட்டுமே நான் பத்னிங்கிறது சத்தியமாக இருந்தால் சீதோபவ அனுமதம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கியம், ராமச்சந்திர பிரபு என்னை தேடிட்டு வருவார்ங்கிறது சத்தியமாக இருந்தால், ராமருக்கு இடத்துல பிரியம் உண்டுங்கிறது சத்தியமாக இருந்தால், எனக்கு இன்னும் பாக்கியம் மிச்சம் இருக்குங்கிறது சத்தியமாக இருந்தால் சீதோபவ அனுமதா அப்படின்னு பிராட்டி தன்னை தொட்டு தூக்கும் பொழுது கூட பிரார்த்தனை பண்ணாத பிராட்டி நம்ம ஆஞ்சநேயருக்காக பிரார்த்தனை பண்ணினாள். வால் சுடலை எரியுது, ஆனா சுடலை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப நினைச்சுக்கிறார் வேற யாராவது இருந்தா என்ன நினைச்சுப்பான், இந்தியா நம்மளாம் யாரு, நம்மளை பார்த்து அக்னியே பயப்படுறாரு, அந்த பயம் அப்படிமா இல்லையா. அதுவா என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா, சீதா பிராட்டியினுடைய கிருப்பை, ராமருடைய கிருப்பை
நான் வரும் பொழுது மைனாக்க வந்து என்னை இறங்கிட்டு போன்னு சொல்லலையா? அந்த ராமகிருப்பையினால தானே எனக்கு கிடைச்சது. தேவர்கள்லாம் எனக்கு ஒத்தாசம் பண்ணினாலே அந்த ராமகிருப்பையினால தானே எனக்கு நல்லா. உலகத்துல நமக்கு எல்லாம் நடக்கிறது தெய்வ கிருப்பை நினைக்கிறமே தவிர ஏன் முயற்சின்ற கர்வம் வந்துடக்கூடாது. முதல்ல நம்ம தெய்வம் தெய்வம் தான் சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகணும் என்ன போல எவங்கிற எண்ணம் வந்துடும். அப்பதான் அழிவு ஆரம்பிக்கும். அனுமார் காட்டுறார், இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த சீதா பிராட்டியினுடைய கருணையினால நான் சொச்சமா இருக்கேன். எங்க அப்பா வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு இல்லையா, அதனால ஃப்ரெண்டோட பிள்ளைங்கிறதுனால எங்க இடத்துல பிரியமா இருக்காருன்னு சொல்றாரே தவிர மறந்தும் தன்னுடைய பெருமைன்னு நினைக்கவே இல்லாம வாழை பத்தின்னு எரியது கொட்டு முழக்கு போட்டு எல்லா இடத்துலையும் அவரை ஊர்வலம் விடுறா, எல்லாரும் திட்டுறா, பையரா, கிள்றா, அடிக்கிறா, மொத்தரா, எல்லாத்தையும் வாங்கி வரா. ஏன் அப்படின்னா நேற்று ராத்திரி லங்கையை முழுக்கா இருட்டில் பார்த்தேன். இப்ப வந்து எனக்கு அது ஊர் எப்படி இருக்குங்கிற அமைப்பா மத்தியானத்துல பார்க்கணும். அதனால ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னு 4 வீதியும் புறப்பாடு ஆகணும்னு திருப்பி அந்த இந்த அசோகவனத்தினுடைய வாசல் அங்க வந்தோன்னா அது அவருக்கு ராசியான இடம். அந்த இடத்த பார்த்தோம்னா குஷியாயிடும். அங்க வந்தோன்னா என்ன பண்ணினாருன்னா இந்த ராட்சசாலாம் இந்த மேலே இந்த குரங்கு ஒன்றும் பண்ணலைன்னு எல்லாம் ரொம்ப கிட்டக்க வந்து அடிக்கிறது கிள்ளறது ஒரே குஷி. பின்னாடியே வாங்கலாம். ராட்சசாலாம் சில பேர் தாடி பெருசாக வச்சுருக்கான், சில பேர் வீசையும் தாடி கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான், சில பேர் மண்டை முடியை வளர்த்து அதை வந்து இதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கூட வச்சுக்கிறாரு இல்லையா, எல்லா உடம்பு பூரா இருக்கிற முடியெல்லாம் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கான். அந்த மாதிரிலாம் சிகை அலங்காரம் பண்ணி எல்லாம் தைரியமாக பார்க்க வரும்போது ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்தோன்னு குஷி வந்துடுத்து நினைச்சுட்டா அக்னி இப்படி எரிகிறார். அக்னிக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்காம போனா அக்னி பகவான் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தார், அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தவர் என்ன பண்ணினார் அப்படின்னா திடீர்னு உடம்ப இப்படின்னா அந்த பட்டு பட்டுன்னு எல்லாம் அருந்துடுத்து அந்த வாழை இப்படி இழுத்தார். இழுத்து இப்படி ஒரு சுத்தினார். தருன்னு ஒரு வாழை சுத்தினார். அந்த சர்க்கஸ்ல எல்லாம் அந்த இதை கொல்லியை சுத்துவானே அந்த மாதிரி சுத்தின வேகத்துல இது கூட இருந்த ராட்சசனுக்கு தாடி மீசை சிண்டெல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாம் ஃபயர், எல்லாம் ஓடுறான். டே ஏன் மண்டை பிடிச்சி கொடுத்துறான், டே மீசை பிடிச்சி கொடுத்துறான், என் தாடி பிடிச்சி, ஏன் வேட்டு பிடிச்சி கொடுத்துறான், என் சட்டை பிடிச்சி எல்லாம் ஓடும். சுத்தி ஏறா ஏறி அந்தந்த வீடு எந்த மகாபாரசன், மகோதரன், மகாபாரசன், கும்பகர்ணன், கும்பன், நிகும்பன், இந்திரஜித்து எல்லாருடைய வீட்டுக்கு வச்சுன்னு வரா. அவன் நடுவில் ஒரே ஒரு வீடு விட்டு போயிட்டான். போய் பார்க்குறான், ஓஹோ இது விபீஷ்ணன் வீடு வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு வரா. அதுக்கு முன்னாடி வித்யுஜீஸ்வருடைய வீடு எரியல, மெனக்கட்டு அங்கே போய் கொள்ளி வைக்கிறான். அந்த வீடு விட்டு போயிட்டேன். வரிசையா எல்லாத்தையும் கொளுத்தி கடைசியில ராவண வீட்டையும் கொளுத்தி லங்கையே கொடுத்துட்டார். உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் யசோகரங்கியம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமிக்கம் பிராந்தி. எப்படி இருக்காருனா பரமேஸ்வரன் மூணு முப்புறங்களை எரித்த பரமேஸ்வரன் போல இருக்கா, அக்னிருத்ரன் போல இருக்காரு நம்ம ஆஞ்சநேயர். கையில் அந்த வாழை சுழற்றி இருக்கிறார். எல்லாம் கத்துறது, ஆஹா யமதர்மராஜனா யாரு வந்திருக்கா, இது குரங்கு இல்லையே, காலமூர்த்தியா காலனா யாரு வந்திருக்கா, இப்படி கங்கையே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராவனுடைய கிரகம் ராவணன் கத்துறான், ஏ கும்பா ஏ நிகும்பா ஏ கும்பகர்ணா. எல்லாருக்கும் கும்பன் நிகும்பன்னு பேர் வச்சிருக்கான். ஒரு பயனும் ஒரு கும்பத்தை எடுத்துன்னு வரல, அவன் ஓடிட்டு எல்லாம் ஆகாசத்துல போய் பேசுற ராட்சசிகள் எல்லாம் பேசுறாங்க. ஏன் வீடு எரியுது, ஓ வீடு எரியுது, அது பாரு அவன் வீடு கூட எரியுது பாரு, எல்லாரு வீடு எரியுது. ஏன்னா ஒத்தனம் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாம் எரியட்டு, வீடெல்லாம் பழசா போயிடுத்து, ரொம்ப நாள் முன்னாடி கட்டின வீடு ராஜா புதுசா கட்டி கொடுப்பார். பேசாம ஒரு வயலும் குப்பை எடுத்துன்னு போகாதீங்கன்னு தான் எல்லாம் ஆகாசத்துல வேடிக்கை பார்க்குறான். ராட்சசிகள் ஒன்றும் ராட்சசால் ஒன்றும் அவாவா குழந்தைகள் எடுத்துட்டா என்னென்ன சாமான் ஒன்றும் எடுத்துட்டா மேலே போயிட்டா இல்லை போயிட்டு லங்கையே எரியறத பார்க்குறா. தேவர்கள்லாம் வந்துட்டா, யட்சர்கள்லாம் வந்துட்டா, கிண்ணறர்கள்லாம் வந்துட்டா. அனுமார் தலையில கையிட்டு உட்காந்துட்டார். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்னு சொல்லுவாளே சீதா பிராட்டி இதில் எரிஞ்சிருப்பாளே, சர்வம் எனக்கு வந்த கோபத்தில் இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு புத்திசாலியான மனுஷன் கோபத்துக்கு சினவனும் சேர்ந்தாரை கொல்லி இனவனும் ஏமப்புனையை சுடுனார்.
வள்ளுவர் அதுபோல சினத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஹனுமார் வாயினால ஒரு வியாக்கியானத்தை பண்றார். ஆகாசத்துல சாரணர்கள் பேசுறா, இந்த ஹனுமாருடைய பக்தி எத்தகையது, அந்த கருப்பு கரசியே அக்னி அவளை போய் நெருப்பு தொடுமா, சீதை இருக்கிற இடத்துல அந்த சிவசுபா நட்சத்திரத்துல ஒரு இலை கூட கொசுங்கலை பாரு, அப்படி ரட்சிச்சுட்டு இருக்கா பாரு, ஹனுமாருடைய பக்தி என்ன, அங்கையே கஷ்டம் பண்ணிட்டாரே அப்படின்னு சாரணர்கள்லாம் மேல பேசிட்டு போறதை கேட்டோன்னு நம்ம ஆஞ்சநேயருக்கு அப்பாடால் உயிர் வந்து ஓடி வந்து சீதையினுடைய திருவடியை விழுந்தார். தாயே, சீத்தை கொண்டாடினா என் அப்பனே, ஏற்பட்ட காரியம் பண்ணியிருக்கேன், எப்படியாவது ராமரை அழைச்சின்னு வந்துடும், ஒரு மாசம்தான் உயிரோட இருப்பேன், பிரபுவை அழைச்சின்னு வந்துடு, உன்னுடைய தோளில் விழுந்துருட பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னு உத்தரவு வாங்கினார். வந்தப்ப எவ்வளவு நேரம் கதை சொன்னோம், திரும்பி போகும்பொழுது அவ்வளவு கதை கிடையாது. மலையில ஏறினார், இந்த பக்கம் சுவேத பர்வதத்தில் ஏறினார், சுவேத பர்வதத்தில் ஏறி ஜெய் சீதாராம் அப்படின்னு ஒரு உந்தினார், கிளம்பினார் ஆகாசம். குரங்கெல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து ஜெயத்யதிவலோ ராமஹா அப்படின்னு குரல் கொடுக்கிறார். உடனே அந்த குரங்கெல்லாம் காதுல வாங்குறது. உடனே ஜாம்பவான் சொல்றார், ஆஹா ஆஞ்சநேயன் வந்துட்டான், வெற்றியோட வரான், இல்லைன்னா இப்படி ஒரு குரல் கொடுக்க மாட்டான். ஜெயத்யதிவலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ய மகாபலஹா இவா கொடுத்தோன்னா அவ பிரதித்வனி கொடுக்கிறாள். ஜெயத்யதிவலோ ராமஹா அப்படின்னு குரங்கெல்லாம் கத்த அவ பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் வேகமாக வந்து இறங்க, எல்லாரும் ஜெய 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 என்று கோஷமிட ஒரு பெரிய மரத்தை முறிச்சு போட்டு அதுக்கு ஆசனம் உட்கார்ந்து விடுவாரா. வயசுல பெரியவரான ஜாம்பவானுக்கு அஞ்சலி பண்ணிட்டு, ஸ்தானத்துல பெரியவரான அங்கதனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, சகல வானரர்களுக்கும் ஒரு மரியாதை பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துகிறார். உட்கார்ந்து கொண்ட வானரர்கள்லாம் பேச தொடங்குகிறார்கள். நீங்க போன காரியத்தை சொல்லுங்கள், வந்த காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சொல்ல தொடங்கினார். ஒரு சர்க்கம் ராமரை பின்னாடி பார்க்க போறார். ராமரிடத்துல தேவியை பார்த்ததை மட்டும்தான் சொல்ல போறார், திருஷ்டா தேவின்னு தான் சொல்ல போறார், வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா பெரியவாழ்கிட்ட போய் நான் போனேன் வந்தேன், அதை ஜெயிச்சேன் இதை ஜெயிச்சேன் அதுன்னு நம்ம புகழ் பெரியவாழ்கிட்ட பாடக்கூடாது. ஆனால் இவாழ்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பினா வழியில் ஒரு மலை வந்தது தெரியுமா, தங்கத்தினால மூடி இருந்தது, கோல்டு பிளேட் மலை, அடிச்சேன் நெஞ்சினால. ஒரே உள்ளேருந்து ஒரு தேவன் வந்துட்டு என்னை சாப்பிட்டு போன்னு சொன்னா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டா, அப்புறம் தடவி கொடுத்தேன், அப்புறம் கிளம்பிட்டேன். அப்புறம் தேவர்கள்லாம் என்ன பரீட்சை பண்ணினா, யாருக்கிட்ட அதெல்லாம் ஜெயிச்சுட்டேன், அவ்வளோனா பெருசா உடம்ப வளர்த்தேன், அவள் வந்து நான் இன்னும் பெருசாக எடுப்பேன்னு நினைச்சா அவளை ஏமாத்திட்டேன், ட்ரிக் பண்ணிட்டேன். அவளை அப்பட்டது குட்டி ரூபம் எடுத்து வாயில் வந்து காது வழியாக வெளியில் வந்துட்டேன், எக்ஸல் படாம. அந்த மாமியை நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் சிம்மிக்காயை அடிச்சு கிழிச்சு போட்டேன். அப்புறம் லங்கினியை துவைச்சேன், அவ்வளோ என்ன ஆசீர்வாதம் பண்ணினான். அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடினேன், பிராட்டியை தரிசனம் பண்ணினேன், பிராட்டியின் இடத்துல கனையாழியை கொடுத்தேன், சூடாமணியை வாங்கினேன், ராவணனை தரிசனம் பண்ணினேன், அவனுக்கு நல்ல உபதேசம் பண்ணினேன், கேட்கல, அக்ஷகுமாரனை வதம் பண்ணினேன், இந்திரஜித்தை ஜெயிச்சேன், பிரம்மாஸ்திரத்தையே ஒன்றும் என்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் தாவாயாலே பிரபு ஆஞ்சநேயர் பிரபு சொல்றார். தன்னுடைய பெருமையை ஒரு சர்க்கம் சொல்றார். அப்புறம் கிளம்பினா பிராட்டியினுடைய உத்தரவை வாங்கிட்டு ஒரு க்ஷணத்துல உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, அஹோ சுவாமி இதே பக்தி, இதெல்லவோ பக்தி, நாங்களாம் இன்னும் உங்களோட கூட வந்துட்டு நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க போன வேகம் இல்லை, வந்த வேகம் இல்லை, பாட்டு சீதா பிராட்டியை தரிசனம் பண்ணினது இல்லை, ராமபக்தின்னா உங்களை போலலாம் இருக்கணும். அஹோ சுவாமி இதே பக்தி, அஹோ வீரியம், அஹோ திருதி, எல்லாரும் கொண்டாடுறா, எல்லாரும் சேர்ந்து. அப்போ உடனே ஒரு அங்கதன் சொல்கிறான், அப்போ நம்மளே ஒரு முடிவு பண்ணுவோம், நம்ம எல்லாரும் போய் லங்கைக்கு போய் ராமனை செம்மையை அடித்து பிராட்டியை அழிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஜாம்பவான் அனுமாரும் சொல்கிறா, அப்படி பண்ணக்கூடாது, நமக்கு உத்தரவு கிடையாது, பிரபுவினிடத்தில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே எல்லாம் கிளம்புறது. மகேந்திர பருவத்துக்கு இந்த குரங்கு கூட்டம்லாம் கிளம்பி வந்து ஆகாசத்தையே மறைச்சிட்டு வரார்கள். வந்து இந்த சுக்ரீவன் இருக்கிற இடத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி மதுவனம் அப்படின்னு ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம். குரங்குகளுக்கு எல்லாமே திராட்சை ரொம்ப பிடிக்கும். வைன் யார்ட், ஒரு ஸ்பெஷல் வைன் யார்டு வச்சுருக்கான். அதில் வந்து வாலி இல்லைன்னா சுக்ரீவன் தான் அங்கே போய் தங்கலாம். வாலினா கோடை வாசஸ்தலம் மாதிரி. அந்த ததிமுகான் அப்படின்னு ஒரு காவலாளி, மகா முரட்டு குரங்கு, இவங்கெல்லாம் அவனை பார்த்து பயப்படுவான். அவன் தான் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ததிமுகன் இந்த சுக்ரீவனுக்கு மாமா. இந்த வனத்தை பார்த்தோடனே, மதுவனத்தை பார்த்தோடனே இவாளுக்கெல்லாம் ஆசை, குரங்குகள்லாம் மெதுவாக வந்து அங்கதனை சுரண்டி போயிடலாம். இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கு. பிராட்டியே தரிசனம், யாரையும் ஒரு ரூபாயிலும் பார்க்கல,
அனுமார் தான் பார்த்துருக்காரு. ட்ரீட்மெண்ட்டு இவங்களுக்கு வேணும். இந்த மாதிரி கம்பெனிலையும் சரி வீட்லேயும் சரி சாப்பிட்றதெல்லாம் ஒரு கோஷ்டி, வேலை பார்க்கறது ஒரு கோஷ்டின்னு இருக்கு இல்லையா? அதுபோல் இந்த ஆஞ்சநேயரை கேட்டால் ஆஞ்சநேயர் ஆஹா, ஆஞ்சநேயர் மதுபானம் பண்ணுறது இல்லை, அதனால சொன்னார் நான் இங்கே இருக்கேன், நீங்களாம் போய் ஆனந்தமாக பண்ணிட்டு வாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேள், என்னோட வந்திருக்கேள், அதனால் வேண்டியது தான் ஒரு விருது வேண்டியது. நம்முடைய பக்தி, உங்களுடைய பக்தி எத்தகையது அப்படின்னு உள்ள பூந்தா அங்கதான் அனுபவிச்சுட்டான். ஏற்கனவே இதெல்லாம் குரங்குகள், இப்போ கண்ணு பிடிச்ச குரங்கு அப்படின்பா எல்லாம். மொத்தம் வந்து கீழே மேலே குதிக்கிறான், மொத்தம் மேலே கீழே குதிக்கிறான், மொத்தம் கல்லை நிறையா குடிச்ச உடனே அவனுக்கு மதி மயங்கிட்டு உடனே அவன் ஒருத்தனை பார்த்து தாத்தார் வீணும் அப்படிங்கிறான். இவன் அப்படிங்கிறான். ஒருத்தன் மேலே கீழே தங்குறான், ஒருத்தன் கீழே மேலே அவன்கிட்ட பேசுகிறான். இப்படி ரொம்ப மது மயக்கத்தினால தள்ளாடுறான். இந்த ததிமுகன் அடிக்க வந்தான், போகடா எல்லாரும் அப்படின்னு. அதில் ஒரு குரங்கு அவனை கிள்ளித்து அடிச்சுது, பிராண்டிக்கு இதெல்லாம் பண்ணிது. ஒரு குரங்கு ஏதோ திரும்பி பின்பக்கத்தை காட்டிவிட்டான். அப்புறம் அந்த குரங்குகளுக்கெல்லாம் பிருஷ்டத்தை காட்டினா இன்சல்ட், பேக் சைடு திரும்பி காட்டக்கூடாது, அந்த மாதிரி காட்டிவிட்டான். அதனால் ரொம்ப அவன் முகத்தை துணியினால் மூடிட்டு அவன் அவமானமாக இருக்குது. குரங்குகளுடைய சமூகத்தில் அந்த மாதிரி புதத்தை காட்டக்கூடாது, பின்பக்கத்தை பட்டக்ஸ் அதை காட்டக்கூடாது, காட்டிவிட்டான். குரங்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு அவன் போயிட்டான். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. நேராக சுக்ரீவன்கிட்ட போனான். சுக்ரீவன் உட்காந்துருக்கான். ராமர் ரொம்ப கவலையில் இருக்கார், லட்சுமண சுவாமி இருக்கார், சுக்ரீவன் உட்காந்துருக்கான் பக்கத்தில். திடீர்னு ததிமுகன் ஓடி வந்து சுக்ரீவன் காலில் விழுந்தான். சுக்ரீவன் காலில் விழுந்த உடனே காலை பிடிச்சிருந்தான். என்னாச்சு, வானராள்லாம் வந்துட்டா மதுவனத்தை அழிக்கிறா அப்படின்னு. உடனே ராமர் பார்த்தா, என்ன அவன் யாரு, அவன் ஏதோ கறந்துறான், நீ உன்னை குறக்குற, அந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது, அவன் என்ன சொல்றான். உடனே சுக்ரீவன் சொன்னா, தெற்க போன வானராள்லாம் வந்துட்டா, அநேகமா இவாள்லாம் சீதா பிராட்டியை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், மதுவனத்தை பூந்து கழி குடிக்கிறான். ஒன்று நிச்சயமா சொல்றேன், இவர்கள் தேவியை தரிசனம் பண்ணிட்டார்கள், ஆனா அனுமார தவிர வேற எவனும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவன் சொன்னா, போய் அவளெல்லாம் வர சொல் அப்படின்னு ஒன்று. இதுதான் ஆச்சரியம். சுக்ரீவ மகாராஜாவுடைய ஆజ్ఞை, எல்லாரும் அவருடைய சந்நிதிக்கு வரணும், ராமர் காத்துன்னு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் டப்புன்னு தெளிஞ்சுடுது. எல்லாரும் அடுத்த நிமிஷம் எல்லாம் எழுந்து தலையெல்லாம் சரி பண்ணிட்டு, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, எல்லாம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் எல்லாம் ஞாபகம் பின்னாடி வந்து ஒளிஞ்சுட்டு எல்லா குரங்கும் கிளம்பி வருது. ஆகாசத்தில் ஒரே கிளுகளா சத்தம், குரங்கள்லாம் வர சத்தம் கேட்டுது. வந்து இறங்கும் பொழுதே கண்டே சீதையை அப்படின்னு சொல்லிட்டே ஆஞ்சநேயர் வந்து திருவடியில் விழுந்தார். அதுல கூட புத்திசாலித்தனம் பாரு, சீதையை கண்டே அப்படிங்கிறதா சீதையை அப்படிங்கும்போது சீதைக்கு என்னாச்சோ அப்படிங்கிற ராமருக்கு ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? அதனால கண்டே திருஷ்டா தேவி அப்படின்னு அமிர்தோபமம், அனுமன் வச்சனாத் அமிர்தோபமம், அமிர்தம், அந்த அமிர்தம் போல அவருடைய காதுல பாஞ்சுது. உடனே ராமச்சந்திர பிரபு, நீ சொல்லு என்னெல்லாம் பேசினா பிராட்டி, என்னெல்லாம் பேசினா அப்படின்னு கேட்க, இப்போ என்னாச்சுன்னா அனுமார் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் கதை சொல்றாரோ அதுக்கு முன்னாடி தெற்க பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்றார். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் ராமரை மட்டும்தான் உபாசனை பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவர் ஸ்ரீவித்யா உபாசகராக மாறிட்டார் ஹனுமார். ஏன் அப்படின்னா, சீதையை பார்த்தோன்னே, தேவியை பார்த்தோன்னே தேவியிடத்துல பக்தி, தேவியிடத்துல பக்தி, இப்பேற்பட்ட தேவி அப்படின்னு கொண்டாடுறார். உடனே ஸ்ரீராமரை பார்த்து சொல்றார், இப்படி தன்னுடைய ஸ்வேன விருத்தேன ரட்சிதா, தன்னுடைய கற்பை அப்படி காப்பாற்றிட்டு இருக்கான், ராவணனை மிரட்டின்னு இருக்கான், உருட்டின்னு இருக்கான், பிராட்டி உயிரை துடிச்சு வச்சுட்டு இருக்கான், உங்களையே நினைச்சிட்டு இருக்கான். ஒரு பருக்க அந்த இடத்துல சாப்பாடு சாப்பிடல, ஒரு வஸ்திரம் அந்த இடத்துல வாங்கிக்கல, ஒரு நாள் தூங்கல தேவி. அப்படி வந்து உங்களை ராமா 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 நினைச்சிட்டு இருக்கா, ராவணனை உருட்டின்னு இருக்கா, ராட்சசிகள்லாம் மிரட்டின்னு இருக்கா, தேவி உங்களை எதிர்பார்க்கிறா, ஒரு மாசத்துக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னோன்னு, எல்லாம் இன்னும் ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சூடாமணியை பார்த்து அதை மார்பில் வச்சு இந்த ராமர் அழ, மறுபடியும் ஆஞ்சநேயர் திருப்பி புனகா தேவி சொன்ன வாக்கியங்களை சொல்றார், ஆகாசுர விற்த்தாந்தங்களை சொல்றார். திலகமிட்டு கிளப்பினேனே, ராமருடைய பிரம்மாஸ்திரம் எங்க போச்சு, ஏன் வரமாட்டேங்கிறார், என்னிடத்துல பிரியத்தை இழந்துட்டாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் குசல பிரசனம் பண்ணினா, சுக்ரீவனை கேட்டா, லக்ஷ்மணருக்கு ஆசீர்வாதம் பண்ணினா, சர்வ மாணவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணினா அப்படிங்கிறத சொன்னோம். உடனே அந்த சந்தர்ப்பத்தில் 68வது சர்க்கம்
இந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் சொல்லிட்டு நிவృత్త வனவாசஞ்சே त्वया सार्धम् अरिन्दम् अभिषिक्तमयोध्यायाम् क्षिप्रं द्यक्ष्यसि राघवम्. அழகா சொல்றார் இந்த இடத்துல. ஆஞ்சநேயர் சொல்றார் தன்னுடைய வாக்குனால ஆரம்பத்திலேருந்து ராமாவதாரத்திலேருந்து ஸ்மரித்து வந்தாச்சு இல்லையா. இப்போ பட்டாபிஷேகம் இங்கே தானே யுத்த நாண்டா எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்றார் நிவృత్త வனவாசம், வனவாசம் பூர்த்தியாகி त्वया सार्धम् अरिन्दम् அபிஷிக்தம் அயோத்தியாயாம், சீதையை அடைந்து வனவாசத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் கோசலேந்திரனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு லோகத்தை பரிபாலனம் பண்ண போகிறீர்கள் என்று மகாத்மாவோட ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தோட சுந்தரகாண்டத்தை பூர்த்தி பண்ணினார். ஹனுமாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டார். சீதா பிராட்டின்னு சொன்னான், உமக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கைமாறி பண்ண முடியாதுன்னு சொன்னான். அதுபோல ராமரும் சொன்னார், அனுமன்னு நீ பண்ணின உபகாரத்துக்கு நான் என்ன பண்ண போறேன். அனுமார் சொன்னார், இதுல என்ன இருக்கு, எனக்கு உங்களுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. நீங்க இங்க தேவியை நினைச்சு அழுதுட்டு இருந்து, தேவி அங்க உங்களை நினைச்சு அழுதுட்டு இருந்தா உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தூது போன ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு, அதுலேயே நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு உடனே ஆஞ்சநேயரை எழுந்து நம்ம ராமர் கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார். இது யுத்த காண்டத்துல முதல் சர்க்கம் தான் இது. இதந்து மம வீரஸ்ய மனோபூயகாம் பிரகர்ஷதி யதிகாஸ்ய பிரியாக்யாதுஹு ந குர்மி சதுர்சம் பிரியம் ஏழ சர்வஸ்வ பூதஸ்து அரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா தாவதிமம் பிராப்ய தத்தஸ்ய மகாத்மனஹ. இந்த சமயத்துல எனக்கு சொந்தமா இருக்கிறது இந்த உடம்பு தான். அதனால மகாத்மாவான உங்களுக்கு நான் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னையே கொடுக்கிறேன் அப்படின்னு ராமர் ஆஞ்சநேயரை கட்டிட்டார். இப்ப ஆஞ்சநேயர் ராமரை கட்டின்றோன்னு அனுமாருடைய கைக்குள்ள ராமர் கொடுத்தார். அன்றும் இன்றும் என்றும் மகாத்மாவனுடைய ஆஞ்சநேயருடைய கையில ராமர் இருக்கார். ராமரசாயன குமரே பாசா சதா ரகோ ரகுபதிக்கே தாசா. யாருக்கெல்லாம் ராமர் வேணும்னு ஆசைப்படுறோமோ, ராமர் சீதை லக்ஷ்மணர் வேணும்னு ஆசைப்படுறோமோ, ராமபக்தி வேணும்னு ஆசைப்படுறோமோ, அந்த ஆஞ்சநேயரை நாம் கொள்வோமாகில் நமக்கு ராமரை எடுத்து லட்டு மாதிரி கையில கொடுக்கக்கூடிய மகாத்மா அனுமார். பகவான் வாயினால மகாத்மாங்கிற பட்டம் வாங்கினார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்கள் இப்போ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹிருதயத்தில் அவளை தியானம் பண்ணுவோம். பிராட்டியினுடைய அருள் நமக்கு, ராமச்சந்திர பிரபுவினுடைய அனுகிரகம், பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக இருக்கட்டும். 3 நாள் சிரத்தையா யதாசக்தி நாம் அனாவசியமாக பேசாமல், அனாவசியமாக ஒரு வம்பு பண்ணாமல் ராமச்சந்திர பிரபுவையே நினைக்கணும், அனுமானுடைய பெருமையே நினைக்கணும், பிராட்டியினுடைய பெருமையே சொல்லணும் அப்படின்னு நானும் யதாசக்தி நம்ம சொன்னோம். நீங்களும் எல்லாரும் ஸ்ரத்தையாக வந்து கேட்டேன். அதனால் எல்லாருக்கும் ராமச்சந்திர பிரபுவினுடைய சரணத்தில் பக்தி உண்டாகட்டும், அனுமத் பக்தி உண்டாகட்டும், ராமநாமத்தில் நமக்கு ருச்சி உண்டாகட்டும், சத்சங்கம் மென்மேலும் 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 நமக்கு வளரட்டும். அதனால் நாம் எல்லா விதத்திலையும் க்ஷேமமாக இருக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேண மதீமதீசாதா கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் எங்குற்று இருக்க வேறொன்றே பராபரமே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே எல்லாரும் ஹரே ராம சொல்லுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண